சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மனமெய் மொழிகளால் வணக்கம். சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற ஒரு ஞான பாடத்திட்டத்திலே கடைசி வகுப்புக்கு வந்திருக்கின்றோம். இந்த பேட்ச் 4 என்பதில் கடைசி வகுப்பு. இத்துடன் பேட்ச் 4ஓட வகுப்புகள் நிறைவு பெறுகிறது. தேர்வு 4வது தேர்வு மாணவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது முடிந்தவுடனே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். பாஸ் செய்தவர்கள் ரிவிஷன் கிளாஸஸ், ரேணுகா தேவியம்மா குழுவினர் ரிவிஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டிசம்பரில். அந்த ரிவிஷன் கிளாஸஸ் முடிச்சுட்டு நேர்முக தேர்வுக்கு வரலாம். இல்லை ரிவிஷனே எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன்னாலும் உடனடியாக நேர்முக தேர்வுக்கு வரலாம். இடையிலே இருக்கின்ற அந்த களப்பணி, பஞ்சபுராணம் பரப்புரை, இல்லை என்றால் நமச்சிவாய பரப்புரை, எது உங்களுக்கு எளிமையோ அதை செய்யலாம். செய்துவிட்டு நேர்முக தேர்வுக்கு வந்து இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயும், அதாவது புத்தாண்டு பிறக்கும்போது சான்றிதழோடவே பிறக்கலாம், அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே பேட்ச் 5க்கான அட்மிஷன் துவங்குகிறது. அந்த அட்மிஷனிலே ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது இணைக்க வேண்டும், அப்படி ஒரு டார்கெட் வைத்துக்கொள்ள வேண்டும். அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. உயிர்கள் அறிவித்தால் அறியும், அறிவித்தால் தான் அறியும். அறிவித்தால் அறியும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அறிவித்தால் தான் அறியும் அப்படி இல்லை, அறிவித்தால் அறியும். இப்போ சொன்னால் கேட்கும், சொல்கிறதுக்கு தான் ஆள் வேணும். ஆக ஒவ்வொருவரும் ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேரை இணைப்பதற்கு முயற்சி எடுக்கவும். நம்மளுடைய அட்வான்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுற டீச்சர்கள் இதை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு அந்த 10 பேருக்கு நீங்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஒன்று கிரியேட் பண்ணி இந்த வகுப்பில் சொல்கிற சாராம்சமெல்லாம், இந்த வீடியோவெல்லாம் அவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை ப்ளே பண்ணி காமிச்சு அவங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களெல்லாம் தெளிவுபடுத்திட்டு, ஏன்னா தனியாக வெறும் வகுப்பு மட்டும் நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. அவங்க அந்த மெயின் ஸ்ட்ரீமில் பேட்ச் 5ல் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா சர்டிஃபிகேட்டும் வந்துருப்போது. அது மாதிரி ஒரு அருமையாக இதை எடுத்து சென்றால் இந்த முறை ஒரு 1000 பேருக்கு நாம் பயிற்சி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவிலே நாம் பாடத்திற்குள் செல்வோம். சென்ற வாரம் அலகு 14, அதாவது யூனிட் 14 அது பார்த்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த மலங்கள், 3 வகை மலங்களை பற்றி பார்த்தோம். அந்த மலங்களிலே ஆணவம், கண்மம், மாயை. ஆணவ மலம் என்பது உயிரை அனாதியிலேயே உயிரை மறைத்திருந்தது, உயிரின் அறியும் திறனை மறைத்திருந்தது. சிவபெருமான் தன்னுடைய ஒப்பற்ற கருணையால் அந்த மறைப்பை நீக்குகிறார். அந்த மறைப்பை நீக்குவதற்காக நமக்கு பிறவி என்ற ஒன்றை கொடுக்கின்றார். பிறவி என்றால் தனு, கரண, புவன, போகம். தனுனா உடல், கரணம் என்றால் உடல் கருவிகள், கரணம் அது புவனம் என்பது நாம் இருப்பதற்கு ஒரு பிறவி, பிறவிக்கான இடம். இந்த முறை நான் இந்த பூமியில், இந்த ஏசியா கண்டத்தில், இந்த இந்தியா நாட்டில், இந்த தமிழ்நாட்டிலே, இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே, இந்த கந்தர்போட்டை என்ற இடத்திலே எனக்கு புவனம் கொடுத்திருக்கிறார் சாமி. அதுபோல ஒருத்தருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருப்பார். போகம், இந்த புவனத்தில் பிறந்துட்டு அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய போகப் பொருள்களையும் கொடுப்பார். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், ஆசைப்படுவது, அனுபவிப்பது, பெண்மேல் ஆசை, பொன்மேல் ஆசை, மண்மேல் ஆசை, அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் கொடுப்பார். வெறும் ஆசையை மட்டும் கொடுக்க மாட்டார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டி ஏன் நீயாது அருள் செய்தாய். கேட்டா கொடுத்த, ஏன் நான் வேண்டி நல்லால், அதனால உங்ககிட்ட எதுவும் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இந்த பிறவியிலே இறைவன் நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய கருணை, செய்துள்ள கருணை நம்மளை மனிதராக படைத்தது. அதிலும் மிகப்பெரிய கருணை நமக்கு திருநீறு, உருத்திராக்கம், நமச்சிவாயம், பஞ்சபுராணம், பதிபசு பாசம், இதை அறிமுகப்படுத்திய அதுக்குள்ளேயே வாழ வைக்கிறது. அதுக்கு ஒரு அடியார் திருக்கூட்டத்தையும் கூட்டி, காலையில் எழுந்திரிச்சா அடியார் ஞாபகமாகவும், அடியார் தொண்டும், காலை உணவுக்கு முன்னால் அடியார் தொண்டு,
மதிய உணவுக்கு முன்னால் அடியார் தொண்டு, மாலை உணவுக்கு முன்னால் அடியார் தொண்டு என்று அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிகிறார். இதிலே நாம் சென்ற வாரம் பார்த்தது 3 வகையான மனம், மெய், மொழி. இது 3ஆலும் நாம் நல்வினையையும் தீவினையையும் ஈட்டுகிறோம் என்று பார்த்தோம். நல்வினை அல்லது தீவினை. வினைகள் 2 வகை. ஒன்று நல்வினை அல்லது தீவினை. அதை எது மூலமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இந்த மா, மே, மூ 3 தான். வேற எதுனாலையும் சம்பாதிக்க முடியாது. இது 3 மட்டும் ஒழுங்கா இருந்தா மற்றது எல்லாமே ஒழுங்கா இருக்கும். வாழ்க்கையே ஒழுங்கா இருக்கும் என்று அர்த்தம். மனதில் நல்லதையும் நினைக்கலாம், கெட்டதையும் நினைக்கலாம். நம்முடைய வாக்கில் நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம். நம்முடைய செயலில் நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலாம். நல்லது என்கிறதை மரியாதையோட திரு என்று சொல்லுவோம், கெட்டது தெரு என்று சொல்லுவோம். ஆக நாம் திரு செயலும் செய்யலாம், திருப்பணியும் செய்யலாம், தெருப்பணியும் செய்யலாம். அந்த மனமை மொழியை நாம் பாதுகாப்பாக சரியான முறையிலே அதை செலுத்தினோம் என்றால் நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம். இன்றைக்கு 15வது வகுப்பு. பாடத்தை அப்படியே படித்து நான் உங்களுக்கு பொருள் விளக்கம் சொல்கிறேன். சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 15வது அழகாக நமச்சிவாய என்ற வார்த்தையில் வரும் ந மற்றும் வா ஆகிய 2 எழுத்துக்களின் பொருள் பற்றி சிந்திப்போம். வாவ்! நமசிவாயங்கிறதுல முதல் எழுத்து ந. இதை பற்றி நம்ம எந்த சாப்டரில் படிக்கணும், எந்த யூனிட்டில் படிக்கணும்? முதல் யூனிட்டில் படிக்கணும். நான் நங்கிற எழுத்தை பற்றி கடைசி நாள் தான் படிக்கணும். பரவாயில்ல, இப்போவாது படிக்கிறமே. ந என்ற எழுத்து திரோதான சக்தி எனப்படும், அல்லது மறைக்கும் சக்தி என்று சொல்லலாம். மறைக்கும் ஆற்றல். சக்தினா ஆற்றல் தானே, ஆற்றல் என்றும் சொல்லலாம். ஆக திரோதானம் என்றால் மறைத்தல், அல்லது மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு பெயர்கள் இதுக்கு இருக்கின்றது. திரோதானம் சக்தி, மறைக்கும் சக்தி, மறைக்கும் ஆற்றல், மறைப்பு ஆற்றல், அப்படி எத்தனை பேர் வேணாலும் இதுக்கு நம்ம சொல்லலாம். வா என்ற எழுத்து அருளும் சக்தியை குறிக்கும். நங்கிறதும் சக்தி தான், மறைக்கின்ற சக்தி. வா என்பதும் சக்தி தான், அருள்கின்ற சக்தி. இந்த நமச்சிவாய அப்படிங்கிறதுல சி என்பது சிவம், அனாதி படிச்சிட்டோம். ய என்பது உயிர்கள், அனாதி படித்தோம். ம என்பது மலங்கள், அனாதி படித்தோம். இந்த 3ம். இந்த 3 போக மீதி இருக்கிற 2 என்ன அப்படின்னா இந்த நாவும் வாவும். இது 2மே சக்தியை குறிக்கிறது, சிவகாமியை குறிக்கிறது. 5 தொழில்கள் இறைவன் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதில் படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல். நிறைய மாணவர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், ஒடுக்குதல் அப்படின்னு அதை தனியாக கவுண்ட் பண்ணுறாங்க. அழித்தல், ஒடுக்குதல் 2 ஒன்று தான். ஸோ இது 3ம் படைத்தல் பிரம்மாவை வைத்து செய்கின்றார், காத்தல் பெருமாளை வைத்து செய்கின்றார், ஒடுக்குதலை உருத்திரனை வைத்து செய்கின்றார். இது போக இன்னும் 2 சொல்கிறோமே, 5 தொழிலில் 2 இது மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்கிறோமே, அது 2ம் இதுதான். இது வேற, அது வேற கிடையாது. நமசிவாயங்கிறதுல சி, ய, ம அது 3த்துக்கும் நேரடி பொருள் இருக்கு. எஞ்சிய 2 எழுத்துக்கள் ந, வ. 5 தொழில்களில் படைத்தல், காத்தல், அழித்தல் அது 3 இருக்கு. அதில் எஞ்சிய எழுத்துக்கள் 2 இருக்கு. 2 தொழில்கள், அதாவது மறைத்தல், அருளல். அதுதான் இது. அங்கே வர்ற மறைத்தல், அங்கே வர்ற அருளல், அதுதான் நமச்சிவாயத்தில் வர்ற ந, வா. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அதனால அது வேற. அது மகேஸ்வரன், சதாசிவம். இது அருள் சக்தி, மறைக்கும் சக்தி. இது சக்தி, இது அம்மா. அது 2ம் ஜென்ஸ். மகேஸ்வரன் அப்படின்னு வருது, சதாசிவன் அப்படின்னு வருது. அதனால அவங்க 2 பேரும் ஆண்களாகத்தான் இருக்கணும். அதனால அது வேற, இது வேற அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. மறைக்கும் சக்தி மற்றும் அருளும் சக்தி ஆகிய 2மே சிவபெருமானின் செயல்படும் சக்தியாகிய பராசக்தி தான். செயல்படாம இருந்தா சிவபெருமான், செயல்பட்டால் சக்தி. சிவபெருமான் தான் சக்தி. சக்தி வேற, சிவம் வேற இல்லை. சிவபெருமான் செயல்படாமல் இருக்கும்போது அவருக்கு பெயர் சிவம்.
அவரே செயல்படும் பொழுது அதுக்கு பெயர் சக்தி. நல்லா அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்தணும். சக்தியை ஏன் கும்பிடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஏன் கும்பிட்டா என்ன தவறு? சக்தியும் சிவபெருமான் தான். வேலை வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பேசாமல் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அது ரிட்டையர் ஆனவங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு துளக்க வேண்டியது, பேப்பர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விடாமல் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருப்பார். அந்த அம்மா பேசாமல் இருப்பாங்களா? கிடையாது. 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும், பூ பறிக்கணும், குளிக்கணும், இவருக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், காஃபியை கரெக்டாக கொண்டு வந்து அந்த டைமுக்கு கொடுக்கணும். அது அந்த வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க. அது உட்கார்ந்துருந்தா வீட்டுக்காரரு, வேலை செஞ்சா வீட்டுக்காரம்மா. அதே தான் இங்கே அவங்க குடும்பத்திலையும், சிவபெருமான் குடும்பத்திலையும் உட்கார்ந்துருந்தா சிவம், வேலை செஞ்சா சக்தி. வேலை செய்யறதெல்லாம் சக்தி, உட்கார்ந்து பேர் வாங்குறது, உட்கார்ந்து காலத்தை ஓட்டுறதெல்லாம் சிவம். மறைக்கும் சக்தி மற்றும் அருளும் சக்தி ஆகிய இரண்டுமே இந்த சக்தியுடைய இரண்டு செயல்கள். ஒரு 2 sides ஆஃப் த காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸ் போடுவோம் இல்லையா? டாஸ் போடும்போது ஏதாவது ஒரு காயினை வச்சு ஹெட்டா டெய்லா அப்படின்னு போடுறோம். இப்போ ஹெட் இருக்கிறது வேற, டெய்ல் இருக்கிறது வேற இல்லை, ரெண்டுமே காயின் தான். ₹1 காயின் கொடு அப்படின்னா அது காயினாக தான் கொடுக்கும். அதுக்கு 2 சைடு இருக்கு பை டிஃபால்ட், நேச்சுரலாகவே அதில் இருக்கு. அதுபோல் சக்திங்கிற ஒன்று தான், அதுக்கு ஒரு சைடு ஹெட்டுங்கிறது மாதிரி அது மறைப்பாற்றல் இருக்கு, இன்னொரு சைடு டெய்ல்னு சொல்லக்கூடிய அந்த அருளும் சக்தியாக இருக்குது. ஆக ரெண்டுமே சக்தி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எளிமையானது, ஆனால் ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி. முதல்ல என்ன சொன்னோம்? சிவம்ங்கிறது ஒரு சைடு, ஹெட் சக்திங்கிறது ஒரு சைடு, அது ரெண்டும் சேம் சைடு ஆஃப் த காயின்ஸ். அப்புறம் சக்திங்கிற காயின் தனியாக எடுத்தாக்க அதில் ஹெட்டுங்கிறது மறைப்பாற்றல், டெய்லுங்கிறது அருளும் ஆற்றல். இது ரெண்டும் சேம் 2 sides ஆஃப் த சேம் காயின்ஸ். ஆக எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? சிவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அருளும் சக்தினா யாரு? அதுவும் சிவம் தான். மறைக்கும் சக்தினா யாரு? அதுவும் சிவம் தான். இதில் ஒன்றும் உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இருந்தாலும் இப்போ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிவம் செயல்படுகிறது, செயல்படும் போது அருள் செயலும் செய்கிறது, மறைக்கும் செயலும் செய்கிறது. அவ்வளவுதான். அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பார்கள். மறைப்பதும் அவளே, அருளுவதும் அவளே. அடிக்கிற கைதான் அணைக்கும் என்றால் இப்போ பொதுவாக தாய்க்கு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய வந்து தாய் அடிப்பாங்க, ஏதாவது தவறு செய்யும்போது அடிப்பாங்க, குறும்பு பண்ண அடிப்பாங்க. அப்புறம் அணைக்கிறதும் அவங்கள தான் இருக்கும். அவங்க ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சில தாய்மார்கள் கோபத்தில் அடிச்சிருவாங்க. அப்புறமா அந்த பிள்ளை அழுகிறத பார்த்துட்டு அடாடா வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டனேன்னு சொல்லி அதுக்கு ஒரு தடவை அழுவான். குழந்தைய அடிச்சதுக்கு ஒரு அழுகை ஒன்று உண்டு. நிறைய பேர் அப்படி அழுதுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடிச்சிட்டனே பிள்ளைக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டனே, பிள்ளைக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டனேன்னு சொல்லி பிள்ளையோடைய மாயை உடம்புல இந்த மாயை உடம்பு செயல்பட்டதுக்கே கண்ணீர் வருகிறது என்றால், சிவபெருமான் இந்த உயிரை நான் துன்புறுத்தி விட்டேனே என்று உயிருக்குள் உயிராக இருந்து அவன் கண்ணில் தண்ணீர் வராம இருக்குமா? நான் கஷ்டப்படுறேன், சிவபெருமான் கண்டுக்கிறதே இல்லை. இது கொஞ்சம் பேர். எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததே சிவபெருமான் தான், அது கொஞ்சம் பேர். ஆக நாம் கஷ்டப்படும் போது, நம்ம பிள்ளை கஷ்டப்படும் போது நம்ம கண்ணில் தண்ணி வருது. நம்ம இப்போ கஷ்டப்படும் போது நம்ம தாய் தந்தையாகிய சிவபெருமானுக்கு தண்ணீர் வராதா? அப்படி ஒரு கஷ்டத்தை அவர் கொடுப்பாரா? அப்படி ஒரு கஷ்டத்தை ஏதாவது கொடுத்தா அது நம்முடைய நலனுக்காக கொடுப்பாரா, இல்லை அவருடைய ஆசைக்காக கொடுப்பாரா? இதெல்லாம் தான் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. மறைப்பதும் அவளே, அருளுவதும் அவளே. தனது குழந்தையை தூங்க வேண்டிய நேரத்தில் படு என்பவளும் தாயே, படிக்க வேண்டிய நேரத்தில் படி என்பவளும் தாயே. படு என்றவள் தான் படி என்பது. இரவு 9 மணி ஆயிடுச்சு அப்படின்னா படு, காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும், சீக்கிரம் ஹோம்ஒர்க் பண்ணணும், ஏற்கனவே பாதி ஒர்க் பண்ணல, படு. இதே சவுண்டு தான் வந்துகிட்டு இருக்கும் வீட்டில். காலையில 6 மணி ஆனா என்ன வரும்? படுன்னா வரும். எழுந்திரி, வேன் வந்துருச்சு, எழுந்திரி, டைம் ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு, வீட்டில் கிளாக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சுக்கலாம், 8 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்னங்க வேன் சவுண்டு மாதிரி கேட்குது, வேணா. அவரு ஒரு பொய் சொல்லுவார், ஆமா வேன் சவுண்டு தான் கேட்குது, சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு இந்த குழந்தைய கிளப்புறதுல கணவனும் மனைவியும் அவ்வளோ ஒரு துடிதுடிப்பா இருப்பாங்க. இப்ப சில பொய்யெல்லாம் கூட சொல்லுவாங்க, நல்லதுக்காக பொய் சொல்றது நல்லதுன்னு சொல்லி. படின்றதும் அவதான், படுங்கிறதும் அவதான். ஏன்னா படுக்க வேண்டிய நேரத்தில் படுத்தால்தான் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க முடியும்.
நமக்கே இது தெரியுது, பார்வதிக்கு தெரியாதா? ஆக ஒரு குழந்தைக்கு அருள் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை அருள் பெற வேண்டும், அந்த ஆன்மா அருளை பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கான பக்குவத்தை முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டும். அதுக்காகத்தான் மறைக்கும் சக்தியாக இருந்து பக்குவத்தை கொடுக்கிறது. பக்குவத்தை கொடுக்கிறவளுக்கு பேரு மறைப்பாற்றல், திரோதானம் என்று பெயர். பக்குவம் ஆன உடனே சாமிகிட்ட கூட்டு போய் விடுறவளுக்கு பேரு அருள் சக்தி என்று பெயர். குழந்தையின் அழுக்கு சட்டையை பக்கெட் தண்ணீரில் நனைத்து சர்ஃப் எக்சல் ஏரியல், இது எங்கள் நாட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டு, மலேசியா சுவிட்சர்லாண்ட்லாம் வேறு ப்ராடக்ட் இருக்கும். ஏதோ ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர், அது 2 பவுடர் போட்டிருக்கேன். ரொம்ப யோசிச்சு போட்டிருக்கோம். ஏன் 2 பவுடர்? கண்மம் மாயை 2 மலங்களை புதுசாக கூட்டுறாரு, அதனால 2 பவுடர் போட்டிருக்கேன். இல்லைன்னா ஒரே பவுடர் போட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏதோ ஒரு சாதாரணம்னு நினைக்காதீங்க. இந்த மொத்த பிறவியோடைய சூக்குமம், சூட்சுமம், பிறவியுடைய நோக்கம், பிறவியில் நடக்கிற எல்லாமே இந்த பேராகிராஃபில் இருக்கு. குழந்தையின் எழுதிக்கங்க, எல்லாம் அட்வான்ஸ் மாணவர்களாயிட்டீங்க. குழந்தை அப்படின்னா உயிர், அழுக்கு சட்டை அப்படின்னா ஆணவ மலம், பக்கெட் தண்ணீர் என்றால் பிறவி, சர்ஃபெக்சல் ஏரியல் என்ற சோப் பவுடர்கள் கண்மம் மாயை என்ற மலம். முன்னாடி ஆணவ மலம் இருக்கு, இப்போ கண்மத்தையும் மாயத்தையும் சேர்க்கிறாங்க. நன்கு அமுக்கி போட்டு நம்மளை பிறவியில போட்டு அமுக்குன்னு அமுக்குறாங்க. விட்டா போதும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்வேறு. மாணிக்க வாசகருக்கே இந்த கதை, உங்களுக்கு எனக்கும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அமுக்குன்னு அமுக்கி நெடு நேரம் ஊற வைத்து. ஏன்? உயிர்கள் அனுபவத்தால் தான் அறியும், அனுபவித்தால் தான் அறியும், அறிவித்தால் தான் அறியும். அதனால நெடுநேரம் ஊற வைத்து. இல்லைன்னா சிவபெருமான் பார்க்குறாரு, உயிர்கள் எல்லாம் ஆணவ மலம் பிடிச்சிருக்கு, ஆணவ மலம் கெட் அவுட், உயிர்கள் கம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் முக்கிய கொடுத்துருக்கலாம். சிவபெருமான் வர்றாருனாவே ஆணவ மலம்லாம் ஓடி போயிடும். அதெல்லாம் பண்ணலை அவர். ஏன்? உயிர்களுக்கு அறிவித்தால் அறியும், அனுபவத்தால் அறியும், அனுபவத்தால் அறியும், அனுபவித்து அறியும். அதனால என்ன பண்றாங்க அம்மா? நல்லா நன்கு அமுக்கி நெடுநேரம் பல கோடி பிறவிகள் ஊற வைத்து பிரஷை போட்டு தேய்ச்சு அப்படின்னா மல பரிபாகம் என்று பெயர். துவைக்கிற கல்லுல போட்டு அடின்னு அடிச்சு, இந்த அடிதான் நம்ம சொல்றோம் சிவன் என்னைய சோதிக்கிறான், சிவன் என்னை போட்டு உண்டு இல்லைன்னு பண்றான், அடின்னு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஏன் அடிக்கிறாரு? ஒரு துணியை அடிச்சு துவைப்பது எதற்கு? அடிக்காமலும் துவைக்கலாம். அடிச்சு துவைக்கிற துணி நல்லா இருக்குமா? அடிக்காம துவைக்கிற துணி நல்லா இருக்குமா? டிடர்ஜென்ட் மிக்ஸ் பண்ணி அதுல துவைக்கிற துணி நல்லா இருக்குமா, இல்ல வெறும் தண்ணீர்ல துவைக்கிற துணி நல்லா இருக்குமா? துவைக்கிற துணி நல்லா இருக்குமா, துவைக்காத துணி நல்லா இருக்குமா? ஆக ஏதோ ஒரு, நமக்கே இவ்வளவு அறிவு இருக்கும்போது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அறிவு கம்மியாவா இருக்கும்? அடின்னு அடிச்சு துவைச்சு கும்முன்னு கும்மி. உங்களுக்கு எந்த ஆசிரியர் உங்களுக்கு இப்படி டயலாகோட உங்களுக்கு பாடம் நடத்துவார்? சைவ சித்தாந்த பாடம் மாதிரியா இருக்குது. கும்முன்னு கும்மி 1 2 3 அலசுன்னு அலசி அப்படிதானே அலசுறோம். ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றி அலசுறோம், அப்புறம் செகண்ட் தண்ணி ஊற்றி அலசுறோம். இதெல்லாம் துவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், வாஷிங் மிஷின்ல துவைக்கிறவங்களுக்கு தெரியாது. வாஷிங் மிஷினையும் நீங்கள் ப்ரோக்ராமை மெதுவாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்றா காமிக்கும். சோக்கிங், ரின்சிங், ஃபர்ஸ்ட் ரின்ஸ், செகண்ட் ரின்ஸ், தேர்ட் ரின்ஸ். இங்கே எழுதியிருக்கிறதா அது இங்கிலீஷில் பண்ணுது, அவ்வளோதான். 1 2 3 அலசுன்னு அலசி, முதல் அலசி அதில் நிறைய அழுக்கு இருக்கும், அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் 2வது திரும்ப ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து இன்னொரு தடவை அதை ரின்ஸ் பண்ணி அதையும் தூக்கி ஊற்றிட்டு இன்னொரு தடவை ரின்ஸ் பண்ணி அப்புறம் தான் இது போடுறதுக்கு ஒரு உகந்த ஒரு ஷர்ட்டாக வருகிறது. நமக்கே இவ்வளோ தெரியுது. முறுக்கி புழிஞ்சு நல்ல ஸ்கியூஸ் பண்றாரு சிவபெருமான், போட்டு புளிறாரு நம்மளை. எந்த பக்கமும் போக முடியல, இங்க திரும்ப முடியல, அங்க திரும்ப முடியல. இங்க திரும்பினா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இங்க திரும்பினா அப்பாவுக்கு பணம் நஷ்டத்துல இருக்கு, இங்க திரும்பினா பிள்ளை பேச மாட்டேங்கிறான், இங்க திரும்பினா மகளுக்கு குழந்தை பிறக்கல, போட்டு அங்கே இங்கேயும் டைட்டா டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி வச்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? இதுவரை மறைப்பு சக்தியாய் செயல்பட்டவள் துணியில் இருந்து அழுக்கு விலகியதும், ட்ரெஸ் கிளீன் ஆயிடுச்சு,
அதுல இருந்த டர்ட் எல்லாம் போயிடுச்சு, அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படின்னதும் திரும்ப இதே மாதிரி எவ்வளவு பண்ணுவாளா? நல்லா இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிக்கிறாங்களே, ஏரியால தூக்கி பிடிப்பாங்க அப்படின்னு போகும், ஒயிட் ஆயிடும். முதல்ல காமிக்கும் போது எல்லோவா இருக்கும், ப்ரௌனா இருக்கும். அப்புறமா அதை அவங்களுடைய சோப்பு வாட்டர்ல போட்டு இப்படி எடுத்த உடனே அப்படியே ஒயிட் ஆயிடும். இப்படி ஒயிட் ஆன பிறகு திரும்ப துவைப்பாங்களா யாராவது? துவைக்க மாட்டாங்க. ஆக நாம் சிவபெருமான் பதி பசு பாச ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்றால் நமக்கு இனிமே துவையல் கிடையாது. இப்ப கத்துக்கிறதா இல்லையா, அது நம்ம கையில தான் இருக்கு. கத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கத்துக்காம காரணம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அனுபவம். இப்போ இந்த அழுக்கு விலகிட்ட உடனே அடுத்ததாக இதை அருள் கொடுக்க வருகிறார் அருள் சக்தி. இந்த அம்மாவோட வேலை முடிஞ்சிச்சு. இந்த அம்மா மற்ற பிள்ளைங்களை கவனிக்கும். இப்போதான் பையனுக்காக குளிக்க வச்சு அனுப்புறாங்க. எங்க அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி பண்ணுங்கன்னு வீட்டுக்காரர்கிட்ட விட்டுட்டு அடுத்த பையனை குளிக்க வைக்கணும். அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அதுபோல இன்னும் எவ்வளவோ உயிர்கள் இந்த அளவுக்கு கூட பக்குவத்துக்கு வராம இருக்கு. இந்த அம்மா அதையும் போய் பார்க்கணும். இந்த பிள்ளைய பார்க்கணும், அந்த பிள்ளைய பார்க்கணும், அந்த பிள்ளைய பார்க்கணும், அங்க ஒரு எறும்பு சாப்பிட்டுதான்னு பார்க்கணும், இங்க ஒரு காக்காய்க்கு மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கே அதுக்கு இடம் இருக்குதான்னு பார்க்கணும். எவ்வளவு பிள்ளைங்களை பார்ப்பாங்க இந்த அம்மா. ஒரு 1000 பிள்ளைங்களை பார்க்கலாமா ஒரு தாய்? 5000, 10,000, 1 lakh, 1 crore. பார்வதிக்கு எவ்வளவு பிள்ளைங்க? 84 லட்சம் யோனி வேதங்கள் மட்டும், டிஃபரன்ஸ் வெரைட்டி மட்டுமே 84 லட்சம். இந்த நாட்டில் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க 800 கோடி மனிதர்களே இருக்கிறாங்க. ஓட்டு போடுற அடல்ட்ஸ் 800 crores people. எல்லாருக்கும் கணக்கு பார்க்கணும். ராயல் ப்ளூ நீலம் போட்டு, அதுவும் இங்கே உள்ள பிராண்டு. நீங்கள் மலேசியாக்காரவங்களாம் அது என்னன்னு ஆச்சரியப்படாதீங்க. இங்கே இருக்கிற ஒரு ப்ளூ, நல்லா ஷர்ட்லாம் ஒயிட்டாக தெரியறதுக்காக ப்ளூ ஆட் பண்ணுவாங்க. அந்த நீலம் போட்டு பக்குவமாய் காய வைத்து சக்தி நிபாதம் என்று பெயர். அழகாக இஸ்திரி போட்டு அயனிங் பண்ணி குழந்தைக்கு அணிவித்து மகிழ்வாள். இதுல அவளுக்கு எங்க இருக்கு சந்தோஷம்? இவ்வளோ தூரம் நடந்த வாழ்க்கையெல்லாம் எதுக்கு? குழந்தைக்கு தான். குழந்தைக்கு இந்த ஷர்ட்டை போட்டு குழந்தைய அழகு பார்க்கறதுக்கு தான் இந்த பிரபஞ்சமே இயங்குதே தவிர பார்வதி தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்வதற்காக இது நடக்கலை. சிவபெருமானை சந்தோஷப்படுத்துறதுக்காக இது நடக்கலை. அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக இதை அவங்க பண்ணலை. கணவன் மனைவிக்கு என்ன வேலை? நம்ம வேலை தான் அவங்க வேலை. நமக்கு என்ன வேலை? அவங்கள தவிர மற்றதெல்லாம் வேலை. அவங்களுக்கு என்ன வேலை? நம்ம தான் வேலை. இதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். நம்ம கடவுளுக்காக எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம் ஒரு நாளைக்கு? கொஞ்சம் பேர் ரொம்ப சின்சியரான மாணவர்கள் இருக்கீங்க. நிறைய பேர் நான் சொல்கிறேன், உலகியல்ல ஆஃபீஸ் போகணும், இது வரணும், வீட்டை பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், 10 நிமிஷம் பஞ்சபுராணம் பாடவே நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சிவபெருமானுக்கும் சிவபெருமாட்டிக்கும் 10 நிமிஷம் கொடுக்க முடியல. அவங்க நமக்கு இன்னைக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குறாங்க? 24 ஹவர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மைக்ரோ நானோ செகண்ட் கூட அவங்க மிஸ் பண்ணலை. அப்படி அவங்க ஒரு நானோ செகண்ட் நமக்காக மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உயிர் நின்றுருக்கும். நமக்கு 24 ஹவர்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 2 பேரும். நம்ம அவங்களுக்கு கொடுத்தது 24 மினிட்ஸ் கூட கிடையாது. நன்றி கெட்டவர்கள். ஒரு நாள் என்பது இரவையும் பகலையும் கொண்டது போல சக்தியானது உயிர்கள் பக்குவப்படுவதற்காக இரவு போன்ற மறைக்கும் சக்தியாகவும், மேலும் உயிர்கள் சிவானந்தத்தை அடையும் பக்குவம் வரும்போது பகல் போன்ற அருள் சக்தியாகவும் செயல்படுகிறது. இது அடுத்த உதாரணம். சக்தி மறைக்கும் சக்தி, அருளும் சக்திங்கிறதுக்கு தான் உங்களுக்கு 4-5 உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே வரேன். அம்மா படும்பா படின்னு சொல்லுவா, அது ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறேன். அப்புறமா இந்த துணியை துவைக்கிறதுல ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறேன். இரவும் பகலும் அப்படிங்கிற மாதிரி இந்த சக்தி பக்குவப்படுவதற்காக திரோதானமாகவும் அருள் சக்தியாகவும் செயல்படுகிறதுன்னு 3வது உதாரணம் இருக்கு. பக்குவம் அடையாத ஆன்மாவுக்கு மறைப்பு சக்தியாகவும், பக்குவம் அடைந்த ஆன்மாவுக்கு அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. பக்குவம் என்பது என்ன? பக்குவம்னா என்ன? வயதாகிறதா? நம்ம லீகலா பக்குவம்னு சொல்றாங்க. ஒரு தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு ஆண் மகனுக்கு 21 வயது இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு 18 வயது இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். இதுதான் பக்குவம். 18 வயது வந்தால் ஓட்டு உரிமை உண்டு. இதுதான் பக்குவம். இதெல்லாம் உலகியலுக்கு, ஓட்டு போடுறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பக்குவம். ஆன்மாவுக்கு பக்குவம் எது? பதி பசு பாசம் 3 பொருள் 3 அனாதி 3
அறிவிலும் ஆற்றலிலும் வேறு வேறானவை. பதி முற்றிலும் அறியக்கூடியது. உயிர்கள் அறிவித்தால் அறிவது, மலப்பொருள்கள் அறிவித்தால் அறியாதது. இது தெரியணும். இதுதான் பக்குவம்னு பேர். பிறவிகள் தனு கரண புவன போகங்கள் இறைவன் கொடுக்கின்றான். இந்த உயிர் ஆணவ மலத்தை நீக்கி அவனுடைய சிவானந்தத்தை அடைவதற்காக இதெல்லாம் செய்கின்றான். இதுல நம்ம வினையை நடுவுல ஈட்டுறதுனால நம்ம திரும்ப திரும்ப லாங்கா போய்கிட்டு இருக்கு. வினைகள் 2 வகைப்படும். நல்வினை, தீவினை. மனம் மெய் மொழிகளால் இதை ஈட்டுகிறோம். நம்ம வினையை நம்ம தான் அனுபவிக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவ்வளவுதான் வாழ்க்கை சுருக்கம். இதை விட வேற யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறமா படிப்போம் நம்ம. சரி, பக்குவம் அப்படின்னா உயிரோடைய பக்குவம். ஞானசம்பந்த பெருமான் 2.5 வயசு 3 வயசுலயே அவருக்கு ஞானப்பால் கிடைச்சது. எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஞானப்பால் கிடைக்கல. அப்போ 3 வயசுல எனக்கும் கிடைச்சிருக்கணும்ல. ஏன் எனக்கு பால் குடிக்க தெரியாதுன்னா இல்லை, என்னுடைய ஆன்மா அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை. சரிய கிரிய யோகம் ஞானத்திலே என்னுடைய ஆன்மா இதற்கு முந்தைய பிறவிகளிலும் இந்த பிறவிகளில் இது இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நான் அந்த உயிரை வளர்க்கவில்லை, உடல்களையே வளர்த்து வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். பாருங்க, கொஞ்சம் ஒயிட்டிஷா இருக்குல்ல, நாளைக்கு பாருங்க பிளாக் ஆயிடும். உயிர்ல கொஞ்சம் பிளாக்கா இருக்கே, அது ஒயிட் ஆகணும், அதை பத்தி கவலைப்படவே இல்லைண்ணா. அதுல ஆணவ மலம் இருக்கே, அது மல பரிபாகம் ஆகணும், அந்த கவலை எனக்கு வரமாட்டேங்குது. இது டை அடிக்கிறதுக்கு நேரமும், ஐப்ரோ பண்றதுக்கு நேரமும், பவுடர் அடிக்கிறதுக்கு நேரமும், சேவ் பண்றதுக்கு நேரமும், அதுலதான் என்னுடைய கவனம் எல்லாம் இருக்கு. உயிருக்கு ஏதாவது பண்ணமா அப்படின்னா டவுட்டா இருக்கு, நேரம் இல்லை. பக்குவம் அடையாத ஆன்மாவுக்கு மறைப்பு சக்தியாகவும் பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. பக்குவம் என்பது ஆணவ மலம் எவ்வளோ தேஞ்சிருக்குதோ அதான் பக்குவம். ஆணவ மலம் கொஞ்சம் தான் தேஞ்சிருக்குன்னா இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். ஆணவ மலம் நிறைய தேஞ்சிருச்சு அப்படின்னா பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சாதம் வெந்துருச்சு, வடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆணவ மலம் தேய்ந்து 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 எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். ஆணவ மலம் தேய்ந்து நீங்க பெற்றேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இழைத்தேன் சும்மா திருவாசகம் படிக்கும்போது பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு பாடிட்டு வந்துட்டா பத்தாது. இழைத்தேன் என்றால் ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 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 தேய்ந்து, அது பெயர் பரிபாகம் என்று சொல்வார்கள். பரிபாகம் ஆகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விடுற்றேன். அது தேஞ்சிருச்சு அப்படின்னா மெய்யாகிய பொன்னடியை நாம் பார்த்து விடலாம். அதுதான் முக்தி என்பது. அந்த அழுக்கு விலகுவது போல உயிரின் அறிவை மறைத்திருந்த ஆணவ மலம் விலகும். இதை மல பரிபாகம் என்பார்கள். குறித்து கொள்ளவும். மலம் பரிபாகம், மல பரிபாகம். பரிபாகம்னா ஏதோ பயந்துடக்கூடாது. பரிபாகம்னா விலகுதல், எழுதி கொள்ளவும், விலகுதல். மல பரிபாகம்னா மலம் விலகுதல். உடம்புல இருந்து மலம் விலகுது, ஜலம் விலகுது, வேர்வை விலகுது, அழுக்கு விலகுது. அதுபோல இந்த உயிரிலிருந்து அந்த ஆணவ மலம் விலகுது. உயிரை பிடித்திருக்கின்ற ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. முழுவதும் விலகாது. ரொம்ப டார்க்கா இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட் ஷேடுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அருள் சக்தியானது படிப்படியாக உயிரின் மேல் விளங்கும். இன்னைக்கு எக்ஸாம்ல இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். மல பரிபாகமும் சக்தி நிவாதமும் ஒரு சேர நடக்கும். இது இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அது கொஞ்சம் கூடியிருந்தா இது இப்படி கூடியிருந்தா இப்படி இருக்கும், ரெண்டும் ஒரு சேர நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சரியா தவறான்னு அதுக்கு என்ன பதிலுங்கிறத இப்போ நான் சொல்லிட்டேன். ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து 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 வருகிறதோ அந்த அளவுக்கு அருள் சக்தியானது படிப்படியாக உயிரின் மேல் விளங்கும். இப்போ நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? மல பரிபாகம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். மல பரிபாகம், சக்தி நிபாதம். நிபாதம்னா என்ன? விளங்குதல். சக்தி விளங்குதல். பரிபாகம்னா விலகுதல். விலகுதல், விளங்குதல். ஸோ ஆணவ மலம் விலக 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 சக்தி விளங்கும் விளங்கும் விளங்கும். இந்த மல பரிபாகம் நமக்கு ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இரு வினை ஒப்பு நமக்கு வரணும். இரு வினை ஒப்பு வரணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? என்ன சொல்றது? இருவினை ஒப்பு நமக்கு வர வேண்டும் என்றால்
ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிக்காதது அப்படின்னு விருப்பு, வெறுப்பு. சரியான வார்த்தை வந்து விருப்பு, வெறுப்புகள் குறையணும். இது ரொம்ப வெறுப்பு, இது ரொம்ப விருப்பு. அப்படி இல்லாம ரொம்ப விருப்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி, கட் பண்ணி குறைச்சுக்கிட்டே வரணும். ரொம்ப வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி, கட் பண்ணி ஏன் நம்ம வெறுக்கிறோம்? யார வெறுக்கிறோம்? நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரை வெறுக்கிறோம்? கணவன் மனைவியை வெறுக்கிறாரு, மனைவி பிள்ளைங்கள வெறுக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரவங்கள வெறுக்கிறோம். சரி, இனிமே வெறுக்க வேண்டாம். சரி, ஓகே. யார விரும்புறோம்? அவரை ரொம்ப விரும்புறோம். வேண்டாம், குறைச்சுக்க, கொஞ்சமா குறைச்சுக்க. யார விரும்பணும்? சிவபெருமான விரும்பணும். யார வெறுக்கணும்? ஆணவ மலத்தை வெறுக்கணும். அதுவே நமக்கு இப்பதான் தெரியுது. ஸோ இந்த விருப்பம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு 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 அந்த விருப்பு வெறுப்பு அந்த வார்த்தையை எழுதிக்கங்க. நானே அடிக்கடி மறந்துடுறேன் அந்த வார்த்தையை. விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு இதுல உங்களுக்கு குறைவு ஆகி நியூட்ரல்னு சொல்லுவாங்க. கார் ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும். மேலே கியர் போட்டால் ஃபர்ஸ்ட் கியர், கீழே அப்படியே இழுத்து விட்டோம்னா செகண்ட் கியர், நடுவில் நியூட்ரல்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கிறோம் அப்படின்னா இறங்கி நியூட்ரலுக்கு வரணும். செகண்ட் கியரில் இருக்கிறோன்னா ஏற்றி நியூட்ரலுக்கு வரணும். நியூட்ரலில் இருந்தால் தான் சிவத்தை அடைய முடியும். இந்த நியூட்ரல் அப்படிங்கிறதான் ஒப்புன்னு சொல்கிறோம். தமிழில் அதுக்கு வார்த்தை, நியூட்ரலுக்கு வார்த்தை ஒப்பு. இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு வரணும் அப்படின்னாக்க விருப்பு வெறுப்புல ஒப்பு வரணும். எதையும் ரொம்ப விரும்பக்கூடாது, எதையும் ரொம்ப வெறுக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படியே லிஸ்ட் எழுதுங்க. எதெல்லாம் நீங்க ரொம்ப விரும்புறீங்க. நம்பர் 1 ஜாங்கிரி, நம்பர் 2 சினிமா, நம்பர் 3 தோழிகளுடன் பேசுவது, நம்பர் 4 என்னுடைய பிள்ளை, நம்பர் 5 என்னுடைய பேரன். வரிசையா எழுது. எதெல்லாம் வெறுக்கிறீங்க அதே எழுது. மாமியார், பக்கத்து வீட்டுக்காரவங்க, அது மாதிரி மூட்டு வலி, நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, கறி மீன், இதெல்லாம் வெறுக்கிறீங்களா அதையும் எழுதுங்க. வெறுக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வாங்க, விரும்புறதெல்லாம் குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்? பரவாயில்ல விட, சரி விடு, அதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நமக்கு நல்லது நடக்கணும்னு சிவபெருமானுக்கு தெரியாதா? சரி விடு, சரி போயிட்டு போது விடு, சரி விடு, பேசலையா, ஓகே விடு, ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்களா, ஓகே, உங்க புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதை. நம்மளை சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் டிராமா போடுவாங்க. பதறாங்களா, ஓகே, அது அவங்களுக்காக போட்டுக்கிறாங்க. நம்ம கிட்ட இருந்து ஏதோ வேலை ஆகணும் அதனால போடுறாங்க, டிராமா போடுறாங்க. நம்ம கிட்ட இருந்து எதுவும் ஆகலைன்னா ஒரு நாய் கூட நம்மளை கேர் பண்ணாது. நம்ம வீட்டு டாக் கூட நம்மளை கேர் பண்ணாது. நாளைக்கு பிஸ்கட் போடுவோம், போடணும், தேவை என்பதால் நாய் நம்ம கிட்ட வாழாட்டு. நம்ம கிட்ட இருந்து பிஸ்கெட் தேவையில்லை, நம்ம கிட்ட இருந்து ஒரு கேர் தேவையில்லை என்றால் நாய் கூட நம்மை திரும்பியே பார்க்க. நாயே திரும்பாது அப்படின்னாக்க நம்ம வீட்டு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மகன், மருமகள் எல்லாம் திரும்பியா பார்ப்பாங்க. டிவியில நியூஸ் நிறைய பாருங்க. சொத்தை கொடுக்கலன்னு சொல்லி தந்தையை மகனே கொன்று விட்டான். இந்த மகனை வளர்க்கறதுக்கு அந்த அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நிறைவேறல, நம்ம வீட்டுல நடக்கிறது தான். அப்பா அம்மா கிட்ட இருக்கிற சொத்தை எழுதி கேட்குறாங்க பிள்ளைங்க. இப்போ எழுதி கொடுத்துட்டோன்னா அப்புறம் ஆண்டி ஆகிடும். நம்ம பொண்ணு மாப்பிள்ளை சொல்லி கேட்குறாளா இல்லை இவ மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லி கேட்க சொன்னாலா தெரியல. அம்மா உன் வீடு உன் பேரில் இருக்குல்ல, அதை எங்கள் பேருக்கு எழுதி வச்சிரு, அப்படின்னா நான் உன்னைய பார்த்துக்கிறேன், டீல் போடுறாங்க. இந்த பிள்ளைய பெக்கிறதுக்காக கண்காட்டு முதலானும் படித்து பெற்றிருக்கிறோம். இந்த பிள்ளைய வளர்க்குறதுக்காக நம்ம பாதி நாள் ஒழுங்காக சாப்பிடல. இந்த பிள்ளைக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு நம்ம சாரியா பிள்ளை மேல போத்தி விட்டு நம்ம குளிர்ல படுத்திருந்தோம். இந்த பிள்ளை சொத்தை எழுதி கொடுக்குறியா இல்லையா என்று கேட்கிறது. அதை வச்சுதான் நமக்கு மரியாதையை கொடுக்கும். எழுதி கொடுத்துட்டா காப்பாற்றும், எழுதி கொடு காப்பாத்துறேன்னு சொல்லுது. எழுதி கொடுத்தா காப்பாத்திருமா? இப்பவே காப்பாத்தல, அப்புறம் எப்ப காப்பாத்து? ஆனா யாரை நம்பலாம்? சிவபெருமானை நம்பலாம், சிவகாமியை நம்பலாம். ஏன்? நம்ம சொத்து அவங்களுக்கு தேவையில்லை, நம்முடைய பொருள் அவங்களுக்கு தேவையில்லை, நம்மளுடைய அன்பு கூட அவங்களுக்கு தேவையில்லை. அதனால அவங்கள நம்பலாம். இதெல்லாம் தாண்டி நமக்கு கருணை செய்கிறார்கள் என்றால் அவர்களைத்தான் நம்ப வேண்டும். ஆக முதல்ல விருப்பு வெறுப்புகள் நீங்குதல், இருவினை ஒப்பு, அதுக்கப்புறம் மலம் விலகுதல். மலம் என்றால் ஆணவ மலம், ஆணவ மலம் விலகுதல். சக்தி நிபாதம், வாயில நுழைய முடியல அப்படின்னா அருள் சக்தி விளங்குதல். இதுதான் அதுக்கு அடுத்து முத்தி. ஆணவ மலத்தின் சக்தி எந்த அளவுக்கு தேய்ந்து வருகிறதோ அந்த அளவுக்கு அருள் சக்தியானது படிப்படியாக உயிரின் மேல் விளங்கும். எனக்கு இன்னும் அருள் விளங்கவே இல்லையே அப்படின்னா இன்னும் ஆணவ மலம் போகல. இன்னும் ஆணவ மலம் ஏன் போகல? இன்னும் இருவினை ஒப்பே வரலையே. இருவினை ஒப்பு ஏன் வரல? இன்னும் எனக்கு சில இதுல விருப்பம் இருக்கு, சில இதுல வெறுப்பு இருக்கே. சாப்பாட்டுல அப்படி இருக்கு,
எல்லாத்துலேயும் கண்ணில் அப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, அப்படியே குற்றாலம் ஃபால்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அப்படியே தோட்டத்தில் அப்படியே இதெல்லாம் பறவைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த கண்ணு சில இதெல்லாம் விரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கு, சில இதை இன்னும் விரும்ப மாட்டேங்குது. ஸோ கண்ணில் டிஃபெக்ட் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு டாக்டர்கிட்ட போனால் சரி பண்ண முடியாது, நம்ம டாக்டர்கிட்ட தான் சரி பண்ண முடியும். காது சிலதை கேட்டால் இனிமையாகும். சிலர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, சிலர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தால் அது ஃபோன் அம்மா யாரோ கையில துரைசாமின்னு ஃபோன் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறோம். இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுறோம். அப்புறமா பிள்ளைங்களுக்கு என்ன பாடம் எடுப்போம்? பொய் பேசக்கூடாது, வாய்மை வாய்மை வாய்மை, உண்மைதான் பேசணும் உண்மைதான் பேசணும் உண்மைதான் பேசணும், உண்மைக்கு உயிரை வேணாலும் கொடுக்கலாம். ஃபோன் வருதுமா இல்லைன்னு சொல்லிடு அப்படி சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட நம்ம எப்படி மாற்றி பேசுறது? ஆக கண்ணில் விருப்பு வெறுப்பு இருக்கு, காதுல விருப்பு வெறுப்பு இருக்கு, மூக்குல விருப்பு வெறுப்பு இருக்கு. இந்த பர்ஃப்யூம் தான் நான் அடிச்சுக்குவேன், பர்ஃப்யூம் அடிக்கிறதே தவறு. அதுல என்ன ஜாஸ்மின் வேணுமா ரோஸ் வேணுமா, அது எந்த பிராண்டு வேணும்? இன்னும் அதுலயே சிவபெருமானை எப்ப அடைகிறது? சிவபெருமான் வேணுமா வேண்டாமா, அதுதான் கேள்வி. ஆக மூக்குல நமக்கு இன்னும் விருப்பு வெறுப்பு நிறைய இருக்கு, நாக்குல விருப்பு வெறுப்பு நிறைய இருக்கு, உடல்ல விருப்பு வெறுப்பு நிறைய இருக்கு. அப்ப விருப்பு வெறுப்பு நிறைய வச்சுக்கிட்டு எப்ப இருவினை ஒப்பு வரும், எப்ப மல பரிபாகம் ஆகும், எப்ப சத்தி நிபாதம் வரும், எப்ப முத்தி வரும்? நெடுந்தூரம் போக வேண்டியது இருக்கு. ஆனா அதை ஷார்ட் பண்ணிடலாம், இப்பவே நம்ம ஷார்ட் பண்ணலாம். இன்று முதல் ஃப்ரம் திஸ் செகண்ட் அப்படி நான் விரும்பி எதையும் சாப்பிட மாட்டேன், பசிக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு. இந்த உடம்பு உயிரை வளர்க்கிற வரைக்கும் இந்த உடம்பு தேவையா இருக்கு, அதனால இந்த உடம்புக்கு அத்தியாவசிய தேவை என்னவோ அதை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு புரோட்டீன்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும், அதுக்கு உணவு வேணும், தண்ணி வேணும்னா கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன் கொடுக்க வேண்டியது இருக்கு? உயிரை தாங்கி நிற்க வேண்டியது இருக்கு, அதனால கொடுக்க வேண்டியது இருக்கு. உயிரை ஏன் தாங்க வேண்டியது இருக்கு? உயிர் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்கு. உயிர் வளர்றதுக்காக இந்த உடம்பை வச்சுக்க வேண்டியது இருக்கு, அதனால இந்த உடம்பை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? உடம்பை வளர்க்கறதுக்காக உயிரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாயைங்கிறது. உண்மை பொய் மாதிரி தெரியும், பொய் உண்மை மாதிரி தெரியும். ஓகே, இதை சக்தி நிபாதம் என்பார்கள். சக்தி நிபாதம் அப்படிங்கிறது புரியலைன்னா சக்தி விளங்குதல்னு போட்டுக்கங்க. ஒருவரது அறிவை மறைத்திருந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேயத் தொடங்கும் போது அவருக்கு முன்பு இருந்த உலக நாட்டம் குறையத் தொடங்கும். நம்ம முத்திக்கு போவோமா மாட்டோமா அப்படின்னு நீங்களே, நம்ம ஃபீவர் இருக்கா இல்லையா, தெர்மோமீட்டர் வச்சு பார்ப்பாங்க, பிபி எப்படி இருக்கு, பிளட் ப்ரெஷர் வச்சு பார்ப்பாங்க. நமக்கு முத்தி உண்டா இல்லையா நம்மளே பார்த்துக்கோ. நீங்க வேற யாரையும் ஜோசியத்தை நீட்டு ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க, எனக்கு பிரவாமை உண்டா அப்படிலாம் கேட்காதீங்க அவர்கிட்ட. எப்படி நமக்கே தெரியும் அப்படின்னா, முன்பு இருந்த உலக நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். இடுவம்பாளையம் திருப்பூர் சாந்தி வரதராஜன் அம்மா கேளுங்க, சிவதிக்கே எடுத்திருக்கிறாங்க. சிவத்தை சிக்கனை பிடிக்கிறோம் அப்படின்னா மற்றதை பிடிக்க முடியாது, பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நம்ம முத்தி அடைவோமா மாட்டோமா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு உலக நாட்டம் குறைஞ்சிருச்சா குறையலையா, இன்னும் ஐபிஎல் பார்க்கணும், இன்னும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகணும், இன்னும் செவ்வாய்க்கிழமைனா கறி எடுத்து குழம்பு வைக்கணும், இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாக்கு போன வாரம் மீன் சாப்பிட்டோம், இந்த வாரம் கறியா சாப்பிடலாம், வேணா ஒன்று செய்யலாம், போன தடவை குழம்பு மீன் வச்சோம், கறி ஃப்ரை பண்ணோம், இந்த தடவை கறியை குழம்பாக்கிட்டு மீனை அடா இனிமேல் நம்ம படிக்க போகிறோம், சாலோகம் சாமி வைப்போம் சாருவோம், அதெல்லாம் யாருக்கா லூசுங்களுக்கு தான் அது, நம்மளை மாதிரி புத்திசாலிக்கு அது வேண்டாம். ஆக உலக நாட்டம், உலகியல் நாட்டம், இப்படி வாசல் இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க, எல்லா வண்டியும் வேகமாக ஓடுது. ஏன்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுது, இல்லைன்னா பதவி சம்பாதிக்கிறதுக்காக ஓடுது, இல்லைன்னா பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுது. 100 வெஹிக்கிள்ஸ் நீங்கள் டோல்கேட்டில் உட்காந்து கவுண்ட் பண்ணுங்க, இந்த வண்டி ஏன் போகுதுன்னு சொல்லி. 95% ஏதாவது இந்த உலகத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு, பொருள் சேர்க்கறதுக்கு, நகை வாங்குறதுக்கு, சாரி வாங்குறதுக்கு. தீபாவளியே தெருவெல்லாம் கூட்டமாக இருக்குது, பொருள் வாங்குறதுக்கு கூட்டமாக இருக்குது. ஒரு 5% அதிகபட்சம் இதுதான் அருள் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலையை சுற்றி வர்றாங்க, எதுக்கு சுற்றி வர்றாங்க, எத்தனை ஒரு பர்சன்டேஜ் போடுங்க, எத்தனை பேர் இறைவா அண்ணாமலையாரே
கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், எங்கள் கடன் தொல்லை நீங்கணும், வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும். இது மாதிரி 95%. ஒரு 5% தான் பெருமானே ஒன்றும் வேண்டாம், நீ தான் வேணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மாளுக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய். இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? தொடர்ந்து வேலை வேணும், தொடர்ந்து ஏதாவது அடியார்களுக்கு பணி செய்து கொண்டே இருக்கணும். அது சைவ சித்தாந்த சுடர் பண்ணாலும் சரி, பஞ்சபுராணம் பண்ணாலும் சரி, எதையோ ஒன்றை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம அப்படி வேண்டணும். அப்போ உலக நாட்டம் குறைய தொடங்கும், அவர் உள்ளத்தில் ஆன்மீகம் எனப்படும் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். மாணிக்கவாசக பெருமான் போற்றி திருவள்ளுவ சொல்லிக்கிட்டே வந்தார். சென்ற வாரம் அம்மா ரொம்ப அருமையா எடுத்தாங்க வகுப்பு, பொன்னம்மாள் விசாலம். நம்மளுடைய இந்த பிறவியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ போட்டிகளை தாண்டி பிறவி எடுத்திருக்கோம் தெரியுமா? நம்மளுடைய தந்தையின் விந்துலேருந்து தாயோட கருமுட்டைக்கு நம்மளோட ஓடி வந்தவங்க நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் மில்லியன் பீப்புள். 1 மில்லியன் 10 மில்லியன் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் ஓடி வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஒலிம்பிக்னு ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அது நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும். நம்ம மட்டும்தான் தாயோட கருமுட்டைக்குள்ளே வந்தோம். ஒரு 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 நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே முட்டை மூடிடுச்சு. அதுக்காக காத்திருந்தது. 460 முட்டைகள் ஒரு பெண்ணுக்கு வாழ்நாளில். அதில் ஒரு முட்டையில் நம்ம கூட ஓடி வந்தவங்க நிறைய பேர் தண்ணியில் நீந்த முடியாமல் செத்து போயிட்டாங்க. சில பேர் நீந்திக்கிட்டு மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு அந்த இதில் மேரத்தான் ரேஸில் எப்படி ஓடும்போது 1 கோடி பேர் 1 லட்சம் பேர் ஓடுவாங்க, கடைசியாக அந்த பட்டனை இந்த ரிப்பனை கட் பண்ணுறது ஒருத்தர் தான் கட் பண்ணுவார். அது போல நம்ம கட் பண்ணணும். எதுக்கு நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அது ஒரு குழந்தைய பெக்கிறத பார்த்துட்டு போறதுக்கு. இறைவா, ஆன்மீக நாட்டம். மாணிக்கவாசகர் அதில் சொல்லுவார், முதல் மாதத்தில் என்ன நடக்கும், 2வது மாதம் 3வது மாதம் அது இதுன்னு நம்ம படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல வந்து தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன், ஆன்மீகம் எனப்படும் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும். தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும். அந்த அளவுக்கு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னு அர்த்தமா? இப்போ 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு சொல்லுவார். மாணிக்கவாசகருக்கே அப்படின்னா நமக்கு எப்படி பாருங்க. இப்போ நம்ம உள்ளத்துல ஆன்மீக எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த ரேஸ்ல எல்லாம் தாண்டி இந்த ஃபைனல்ஸுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல்லாம் முடிஞ்சு ஃபைனல்ஸுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே அடியாக இன்பம் வந்த போது, எப்படி இதை அறிந்து கொள்வது? இன்பம் வந்த போது ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும், வந்துருச்சு நான் வச்சுட்டு பண்ணிட்டேன், எனக்கு எல்லாரும் வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொல்றாங்க, ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாளாகவே 108 பேர் எனக்கு போட்டாங்க, பொழுது விடிஞ்சு மொபைலை திறந்து பார்க்கறதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு 100 பேர் வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அவங்களுடைய வாழ்த்தை வாங்குற மாதிரி தொடர்ந்து வாழ வேண்டியதான். சிவபெருமானுடைய திருவடி நல் கிடையாது. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், அவனை பேசும் நாளெல்லாம் பிறந்த நாள். அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். இன்னைக்கு பிறந்தமா, இன்னைக்கு எனக்கு பர்த்டேயா? நிறைய பேர் என்னைய கேட்பாங்க, ஐயா ஊருக்கெல்லாம் நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்றீங்க, வாழ்த்து செய்தி போடுறீங்க, உங்களுக்கு என்னைக்கு பர்த்டே சொல்லுங்க? எனக்கு பர்த்டே. பெரும்பற்ற புலியூரானை பேசும் நாளெல்லாம் பிறந்த நாளே, பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். எனக்கு சில நாட்கள் பிறவா நாளும் இருக்கு, சில நாள் பிறந்த நாள் இருக்கு. நான் எந்த பிறந்த நாளும் உங்களுக்கு சொல்றது? ஆக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்பம் வந்தபோது ஒரே அடியாக மகிழ்ந்து ஆடாமலும் ஆட்டம் போடாமலும், துன்பம் வந்தபோது ஒரே அடியாக கவலையில் ஆழ்ந்து போகாமலும், டிப்ரெஷன் ஆகி டேப்லெட் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு என்ன சொல்றது, ஆண்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி குடிச்சாதான் தூக்கம் வரும், தண்ணி அடிக்கணும், இல்லைனா வேற ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைனா புகையிலை பயன்படுத்தணும், இல்லைனா கஞ்சா பயன்படுத்தணுன்ற நிலைமைக்கு போயிடுறோம். சமுதாயத்தில் இப்போ குழந்தைகளே அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூட குழந்தைகள் கஞ்சா பயன்படுத்துறாங்க. என்ன கஷ்டம் அவங்களுக்கு? கஞ்சா பயன்படுத்தினா இந்த உலகத்தை அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இது எதுக்கு? பள்ளிக்கூட மாணவனுக்கு மாணவிக்கு இது எதுக்கு இந்த நிலை? சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. சமுதாயம் சமயம் சரியில்லைன்னா சமுதாயம் சரியில்லை. சமயத்தை அழிக்க சமுதாயம் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். காரணம் காரியம். சமயம் சரியாக இருந்தால் சமுதாயம் சரியாக இருக்கும்.
சமுதாயம் சரியில்லைன்னா சமுதாயத்தை திருத்த முடியாது. சமயத்தை நிறுத்தினா சமுதாயம் ஆட்டோமேட்டிக்காக திருந்திடும். நங்கூரம் கரெக்டாக இருந்தால் கப்பல் ஆடாமல் நிற்கும். நங்கூரமே போடாமல் கப்பலை நிறுத்துறேன் கப்பலை நிறுத்துறேன்னா நீ சும்மா போட்டு கூட நிறுத்த முடியாது. ஒன்றால் ஒரு தோணியை நிறுத்தணும்னா கூட நங்கூரம் வேணும். அதனால சமுதாயம் சரியா இருக்கணும்னா சமயம் சரியா இருக்கணும். சமயத்துல சொல்லப்பட்டதை நம்ம செய்யணும். சமயத்தை வளர்க்கணும், சமயத்தை காக்கணும். சரி, இன்பம் வந்தபோது ஒரே அடியாக மகிழ்ந்து போகாமலும், துன்பம் வந்தபோது ஒரே அடியாக கவலையில் ஆழ்ந்து போகாமலும், எது வந்தால் என்ன என்ற உணர்வோடு இன்பம் துன்பம் இரண்டையும் விருப்பு வெறுப்பு இன்றி ஏற்றுக்கொள்ளும் சமநிலை உண்டாகும். இன்னும் உண்டாகலையா? நமக்கு வரலையே. எல்லாரும் வாழ்த்தும் போது சந்தோஷமா இருந்ததே, நம்மளை பத்தி 2 பேர் குறை சொல்லும் போது மனசு கஷ்டமாயிடுது. அப்படியா சொன்னாங்க? என்னை பத்தி கவனிச்சுக்கிறேன். அப்படியா சொன்னாங்க? அப்படித்தானே தோணுது. இன்னும் நமக்கு இருவினை ஒப்பு வரலையே. அப்புறம் எப்போ நமக்கு முக்தி சக்தி நிபாதம் அதெல்லாம் எப்போ? இன்னும் அடிப்படையே சரியா இல்லை நமக்கு. ஆனா நம்ம சரி பண்ணிக்கலாம். வேற சமயங்கள்ல இதை சரி பண்ண முடியாதும்பாங்க, நம்ம சமயத்துல சரி பண்ணிக்கலாம். மே மோவை ஒழுங்கா வச்சுக்கிட்டா போறோம். மனம் மெய் மொழி இப்போ இந்த செகண்ட்ல இருந்து ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் பழசெல்லாம் விட்டு 55 இயர்ஸ் எரேஸ் பண்ணு. 5000 பர்த் 5 crores பர்த் எரேஸ் பண்ணு. ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் என் வாழ்க்கை என் கையில இருக்கு அப்படின்னு நம்ம பெருமானுடைய நமசிவாய நமசிவாய வீடெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க. கிச்சன்ல ஒரு ஸ்டிக்கர், பெட்ரூம்ல ஒரு ஸ்டிக்கர், பாத்ரூம்ல கூட ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க. பாத்ரூம்ல போய் நமச்சிவாயன் ஒட்ட சொல்றாருன்னு என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பாத்ரூம்ல நமச்சிவாயம் இல்லைன்னா நம்மளால பாத்தே பண்ண முடியாது. அவன் இல்லாத இடமே கிடையாது. ஒன்றாயும் உடனாயும் கை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது இது கை யார்? நானா தேய்க்கிறேன். என் கூட சேர்ந்து சிவபெருமானும் தேய்க்கிறேன். சிவபெருமான் என் கூட சேர்ந்து தேய்க்கவில்லை. உடனாயும்னா என்ன அர்த்தம்? நான் பண்றதுக்கெல்லாம் உடனாக இருக்கிறார், இதுக்கும் உடனாக இருக்கிறார். நான் பேசுறது சிவபெருமான் உடனாக இல்லை என்றால் என்னால் பேச முடியாது. சிவபெருமான் உடனாக இல்லை என்றால் என்னால் திங்க் பண்ண முடியாது. சிவபெருமான் உடனாக இல்லை என்றால் ஒரு அசைவும் என் உடம்புல நடக்காது. மனமும் அசையாது, மொழியும் அசையாது, மெய்யும் அசையாது. ஒன்றா அவன் இல்லைன்னா நான் செத்து போயிடும், என் உடம்புல உயிரே இருக்காது. அதனால பாத்ரூம்ல ஓட்டலாமான்னு கேட்காது. பாத்ரூம்ல தண்ணி படாத இடமா ஓட்டிக்க. எங்க திரும்பினாலும் நமச்சிவாய நமச்சிவாய. ஒரு தடவை நமச்சிவாய ஸ்டிக்கரை பார்த்துட்டா ஒரு 5 தடவை ஒரு நமச்சிவாய, 5 மினிமம் 5 டைம்ஸ் சொல்றது. நீங்களே ஒரு ரூல் வச்சுக்கங்க. திரும்புற நமச்சிவாய 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 5 டைம்ஸ் மினிமம். யாராவது ஒரு மோசமான ஒருத்தரை பார்க்குறோம், நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நண்பரை பார்க்குறோம், நமச்சிவாய நமச்சிவாய. நல்லதை பார்க்குறோம், நமச்சிவாய. சந்தோஷமா இருக்கு, நமச்சிவாய நமச்சிவாய. கெட்டது நினைக்கிறோம், நமச்சிவாய நமச்சிவாய. ஒரு தடவையும் 5 தடவை சொன்னா 1 கோடி நமச்சிவாயம் ஈஸியா சொல்லிடலாம். ஒரு வருஷத்துலேயே சொல்லிடலாம். 100 100,000 முறை. இதுக்குன்னு தனியா உட்காந்துக்கிட்டு கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இந்த முத்திரையில உட்காந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து, வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, விளக்கு இது மற்ற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நேரா அப்படியே பார்த்து அப்படித்தான் சொல்லணும்னு கிடையாது. சமயம் மாதிரி ஒரு எளிமையான சமயம், அருமையான சமயம், நேர்மையான சமயம், உண்மையான சமயம், பறந்து விரிந்த சமயம், எல்லா சமயங்களையும் உள்ளே அடக்கிய ஒரு சமயம் வேற எங்கேயும் கிடையாது. அதனாலதான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொல்றோம். மல பரிபாகம் மற்றும் இருவினை ஒப்பு நிகழும் பொழுது சக்தி நிபாதம் நிகழத் தொடங்கும். இது மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்னும் 4 படி நிலைகளாக நிகழும். அந்த ஸ்பீடுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஊர் போகணும். இங்கேருந்து நான் இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் போகணும். பல வழிகளில் நம்ம போகலாம். ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா இப்போ எலன் மஸ்க்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அவர் இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம யூஎஸ் போகணுன்னா 13 மணி நேரம்னு நினைக்கிறேன். யார் இங்கே இருக்கீங்க? யூஎஸ் 13-14 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாண்ட் போகணுன்னா அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணணும். இப்போ அடுத்து வித்தின் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி எந்த அளவுக்கு வருது. ராக்கெட்டில் போய் அங்கே இறங்கிக்கலாம். இது வரைக்கும் ராக்கெட்டு மேலே தான் போகும். இப்போ ராக்கெட்டு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கே ராக்கெட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அரை மணி நேரத்தில் போயிடலாம். அதுக்கு பேர் தான் சக்தி நிபாதத்தோட ஸ்பீடு வேரியேஷன். மந்ததரம் என்பது தொடக்க நிலை. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லியிருக்கிறோம்? ஈர விறகில் நெருப்பு பற்றுதல். விறகு எரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கிராமத்தில் எரிப்பாங்க, விறகு பயன்படுத்தி சமையல் செய்வாங்க. அந்த விறகு இப்போ மழை நிறைய இருக்கிறதுனால மழையில் நனைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் நம்ம தீக்குச்சியை பற்ற வச்சோம்னா பத்தவே பத்தாது. இது ரொம்ப ஆரம்ப நிலை. இதுக்கு பெயர் மந்ததரம் என்று பெயர். இப்போ நான்லாம் இந்த நிலையில தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த அளவுக்கே வந்திருக்கனா இல்லை அதை விட மோசமா இருக்கணும். இது ஈர விறகாவது கொஞ்சம் ட்ரை ஆனா பத்திக்கும். சில விறகு அது என்ன போல விறகுகள் அது ஈரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தவே பத்தாது. இதுக்கு பெயர் மந்ததரம் என்று பெயர். சிவபெருமான் மேல பக்தி வரமாட்டேங்குதே. வேற ஏதாவது வேலை இல்லைன்னு தானே கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறதுதான் வேலைங்கிறது இன்னும் நம்ம அறிவுக்கு எட்டலையே. வேலையெல்லாம் இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு வேலை, எல்லா வேலையும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா கோவிலுக்கு போறோமே. அதுக்கு பேர் என்ன? தீவிர தரமா? மந்தம், மந்ததரம். கோயிலுக்கு போயே ஆகணும். சாப்பிட்றோம்ல, 3 வேளை சாப்பிட்றோம். ஏன் 3 வேளை கோயிலுக்கு போகக்கூடாது? ஏன் 3 வேளை பஞ்சபுராணம் பாடக்கூடாது? அப்படின்னா அது கொஞ்சம் மந்தம். அப்படி படிநிலை மேல இருக்கு. மந்தம் என்பது அதை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை. இப்போ இங்கேருந்து நான் தஞ்சாவூர் போகிற உதாரணம் சொன்னேன். நான் இப்போ நடந்தே போனேன் அப்படின்னாக்க மேபி ரொம்ப நேரம் ஆகலாம். 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஆகலாம். சைக்கிளில் போனேன் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். பைக்கில் போனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். காரில் போனால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுபோல் இந்த 4ம் ஸ்பீடு வித்தியாசம் இருக்குது. ஒன்று ரொம்ப ஸ்லோ ஸ்பீடு, இன்னொன்று கொஞ்சம் ஸ்லோ, இன்னொன்று ஸ்பீடு, இன்னொன்று ஃபாஸ்ட், வெரி குட் ஸ்பீட். தீவிர தரம் அல்லது அதிதீவிரம் என்பது சமையல் வாயுவில், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், கேஸ் மாதிரி நெருப்பு பற்றுவது போல மிக விரைவாக நிகழும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். பல பேர் நம்ம படிச்சிருக்கிறோம், அருளாளர்கள்லாம் படிச்சிருக்கோம். பட்டினத்தார், பட்டினத்தாருக்கு எப்படி நடந்தது தெரியுமா? பட்டினத்தார் பட்டினத்தில் இருந்தவர். அந்த நாட்டுடைய மன்னனுக்கே பணம் வேணும் அப்படின்னா இவர்கிட்ட கடன் வாங்குவான். அவர் வந்து குபேரன் தான் பட்டினத்தாரா பிறந்ததாக சொல்வார்கள். குபேரனுக்கு ஆசை, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவார் என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் குபேரனும் ஆசைப்பட்டு இங்க தென்னாடுடைய சிவனாகிய தமிழ்நாட்டில் வந்து பிறந்து பிறவி எடுத்து முத்தியை அடைஞ்சிட்டார். அந்த குபேரன் போயிட்டார். இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வேற குபேரன் வருவார். நம்மளும் ஆயிக்கலாம் குபேரன். நல்லா அந்த பாடத்தை படித்தோம்னா இறைவன் என்ன வேணும்னு கேட்பார். குபேரன் வேணும் அப்படின்னா சரி போய் எடுத்துக்க சொல்லுவார், இல்லைன்னே சொல்ல மாட்டார். அப்போ பட்டினத்தார் என்ன பண்றாரு, நாட்டில் பெரிய பெரிய செல்வந்தரா இருக்கிறாரு. அவர் ஒரு பேப்பர்ல காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே அப்படின்னு படிச்சார். அது படிச்சார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வெறும் துண்டோட வீட்டை விட்டு வெளியில போயிட்டார். நானும் இப்ப சொல்லிட்டேன், நான் துண்டோட வீட்டை விட்டு வெளியில போகல. காதற்ற ஊசியும் வராது கான் கடைவெளிக்கு. வேணா பொருள் விளக்கம் வேணாலும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஒரு 10 டைம்ஸ் கேளுங்க. இந்த யூடியூப் வீடியோ இன்னொரு 20 தடவை கேளுங்க. நீங்க துணியை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போக மாட்டோம். அப்ப நம்ம தீவிரதரமா இல்லை என்று தெரியுது. இதுல இருந்து நேர்முக தேர்வுல மாணவர்கள்ட்ட கேட்கறது, நீங்க எந்த தரத்துல இருக்கீங்க? நான் தீவிர தரத்துல இருக்கேன். எப்படி சொல்றீங்க? இந்த சைவ சித்தாந்த சுடர்லாம் படிச்சிருக்கிறேன்ல. ஓ, படிச்சுட்டா நீங்க தீவிர தரம்னு அர்த்தமா? பட்டினத்தாரை ஞாபகம் வச்சுக்கணும், அது தீவிர தரம். தீவிர தரத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. பட்டினத்தார் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் இவர் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்முடைய உமாபதி சிவம். உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர்ல ஒருத்தர், தலைவர். அவர் வீட்டுக்கு போறாரு அப்படின்னா, ஆலயத்துக்கு வந்துட்டு, தில்லை ஆலயத்துக்கு வந்துட்டு அவருடைய வீட்டுக்கு அவர் போறதுன்னா அவரை தேர்ல தான் கூட்டிட்டு போவாங்க. சாமியை பல்லக்கில் தோல்ல தூக்கிட்டு போறாங்க இல்லையா, இதுல பட்டின பிரவேசம் போகும்போது, அது போல இவரை பல்லக்கில் தான் தூக்கிட்டு போவாங்க உமாபதி சிவாச்சாரியார். தில்லைவாழ் அந்தனரா இருக்கும்போது, உமாபதி சிவாச்சாரியாரா ஆகல, அப்போ தில்லைவாழ் அந்தனர்ல தலைவரா இருக்கும்போது இவரை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போறாங்க. அவருக்கு முன்னாடி இருக்கிறாரு இவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். ரோட் சைட்ல ஆர்டினரி பர்சன், சும்மா ரோட்ல உட்கார்ந்து இருக்கார். ஒன்றும் சம்பாத்தியம் கிடையாது, பொருள் கிடையாது, தொழில் கிடையாது. பசிச்சுது அப்படின்னா யார் வீட்லயாவது போய் அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. யாரு? மறைஞான சம்பந்தர். இவர் உட்கார்ந்துருக்கார் ரோட்ல, இவரை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, தோல்ல போய்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, பட்ட மரத்தில்
பகல் குருடு போகுது. நல்லா கேட்டுக்கங்க. பட்ட மரத்திலே பகல் குருடு போகுது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரு பாருங்க. சொன்ன உடனே உமாபதி சிவம் தேர்ல இருந்து குதிச்சிட்டார். தேர் வேண்டான்னு விட்டுட்டார். அதான் தீவிரதான். பட்ட மரத்தில் பகல் குருடு ஒன்று போகிறதுன்னு சொன்னார். பகல் குருடுன்னா பகல்ல போறாங்க. அவர் போகும்போது அந்த தீபம்லாம் ஏற்றிட்டு போவாங்க இல்லையா சாமி. நம்ம இதுல பிரதோஷத்துல எல்லாம் சாமி வரும்போது, ஊர்வலத்துல சாமி வரும்போது ஒரு தீப்பந்தம் தூக்கிட்டு வருவாங்க. அது போல உமாபதி சிவாச்சாரியாருக்கு தில்லைவாழந்தனர் தலைவருங்கிறதுனால அவருக்கு தீப்பந்தம் தூக்கிட்டு போவாங்க. அவ்வளோ மரியாதை. அவர் தானே தலைவர். இவர் என்ன சொல்றாரு, பகல்ல எதுக்கு தீப்பந்தம்? இரவுல தீப்பந்தம் வெளிச்சத்துக்கு வேணும், பகல்ல எதுக்கு தீப்பந்தம்? உட்கார்ந்து போற அந்த இது தூக்கிட்டு போறது பட்ட மரம். அதுபோல இதுவும் நீ ஒரு நாள் பட்ட மரம் ஆயிடுவேடா, காஞ்சி போன மரம் ஆயிடுவேன்றது அர்த்தம். அதுல பட்ட மரத்தில் பகல் குருடு, பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுது பார் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. மாறி உமாபதி அவருக்கு போய் சிஷ்யன் ஆயிட்டார். இவர் என்ன பண்ணாரு, மறைஞான சம்பந்தர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இஸ் ஜஸ்ட் ரோட் சைடு மேன், பிச்சைக்கார மாதிரி இருக்கு. அவர் தான் நம்ம ஞானகுரு. அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு பரம்பரையெல்லாம் பெரிய ராஜ பரம்பரையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லையே, நம்ம குருநாதர் அப்படி கிடையாது. இவர் ரோட் சைடில் உட்காந்துருந்தாரு. இவர் ரோட்டில் தூக்கிட்டு போனாங்க. இவரை பார்த்து இவர் ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. இந்த கமெண்ட் அவர் காதில் விழுகுது. காதில் விழுந்த உடனே இறங்கி காலில் விழுந்துறாரு. அதுக்கு பேர் தான் தீவிரகம். அருளந்தி சிவாச்சாரி இவர் என்ன பண்ணாரு, அடுத்த வீட்டில் போயிட்டு பசிக்குதுமான்னு சொல்றாரு. அங்கே குடிக்கிறதுக்கு கூழ் என்று சொல்லக்கூடிய ராகி கேழ்வரகுல கூழ் பண்ணதை அவங்க ஊத்துறாங்க. சாப்பாடு உட்கார வச்சு நமக்கு மாகேஸ்வர பூஜை அது மாதிரி கிடையாது. அறுசுவை உணவு வச்சு எதை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க அப்படிலாம் சாப்பிடல மறைஞான சம்பந்தர். இதுமான்னு சொல்றாரு. அவங்க ஒரு கப்பில் கூழ் ஊத்துறாங்க. கையில வாங்கி அப்படியே குடிக்கிறார். இதுதான் எளிமையோட உச்சம் என்று சொல்லலாம். கையில குடிக்கிறார். கையில குடிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இவர் கையில வாங்கி குடிக்கும்போது இந்த கையில கேப், இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஹோல் வழியா கையில இந்த கூழ் வடிகிறது. பாயசம் மாதிரி கீழே வடிகிறது. அது வடிகிறத கீழே பிடிச்சு குடிக்கிறாரு உமாபதி சிவாச்சாரி. 14 சாத்திர நூல்கள்ல 8 நூல்கள் எழுதினவர், 8 நூல்கள் எழுதியவர். என்ன பண்ணாரு, அவரு பெக்கர் மாதிரி வீட்டில் ரோட் சைடில் ஒரு வீட்டில் அவங்க கூழ் ஊத்துறாங்க. மறைஞான சம்பந்தருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கலாம். மறைஞான சம்பந்தருக்கு ரோட்லேயே வச்சு கூழ் ஊத்துறாங்க. அந்த கூழை அவர் வெறும் கையால் வாங்கி குடிக்கிறாரு. அப்படியே நம்ம பப்ளிக்ல ட்ரிங்கிங் வாட்டர் அப்படி கையில் வச்சு குடிப்போமே, அது போல குடிக்கிறாரு. அது குடிக்கும்போது அதுல இருந்து வடியுது. அதை வடிகிறத பிடிச்சு குடிக்கிறாரு உமாபதி சிவாச்சாரி. இவங்கெல்லாம் அருளாளர்களா இருந்தாங்க. நம்ம காமிக்கிற பந்தா இருக்கு தெரியுமா? நான் போன ஒரு A to Bல தான் சாப்பிடுவேன். சின்ன ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டேன். அங்க கீ ரோஸ்ட்னு ஒண்ணு போடுவாங்க பாரு. எப்படி சிவத்தை அடையிறது? சிவத்தை அடைஞ்சவங்கலாம் எப்படி அடைஞ்சாங்க? கீ ரோஸ்ட் சாப்பிட்டாங்க. வெறும் ரோஸ்ட், ஆர்டினரி ரோஸ்டா இல்ல மசால் தோசையா, பிளைன் தோசை? மசால் தோசை. இவங்க என்ன சாப்பிட்டாங்க? மறைஞான சம்பந்தர் என்ன சாப்பிட்டாரு? உமாபதி சிவம் என்ன சாப்பிட்டாரு? தில்லைவாழந்தனருடைய தலைவர் அவர். இருக்கிற 14 சாத்திர நூல்கள்ல ஒரு நூல் இவர் எழுதினது. இவர் 2வதா இருக்கிறவர் 2 நூல் எழுதினார். 3வதா மறைஞான சம்பந்தர் நூல் எழுதலை. அதுக்கு பதிலாக அவரோட சிஷ்யனை எழுத வச்சுட்டார். இவர் 8 நூல் எழுதிட்டார். 8 1 + 2 3 3 + 8 எவ்வளோ? 3 + 8 11 இவங்க 4 கொடுத்தது 11 நூல்கள். இன்னும் 3 நூல்கள் இந்த படத்துல இல்லாதவங்க கொடுத்தது. இதுதான் தீவிரதம். உமாபதி சிவத்துக்கு நடந்தது தீவிரதம். செஞ்சிக்கோட்டை ராணி ஈஸ்வரி போட்டிருக்காங்க பாருங்க. பட்ட கட்டையில் எழுதிக்கங்க. பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுது பார், போய்கிட்டு இருக்கு பார் அப்படின்னு இவர் இங்க உட்கார்ந்து சொல்றாரு. அவரு தேர்ல போயிட்டு இருக்காரு. எல்லாம் அவருக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொன்னாரு, பட்ட மரத்தில் பகற்குருடு ஏகுது பார் அப்படின்னு இங்கிருந்து சொன்னாரு. அவர் கீழே இறங்கி வந்து இவர் கையில வடிகிற கூளை குடிச்சு அவருக்கு சிஷ்யனாய், என்னை சிஷ்யனா ஏத்துக்கங்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிடுறாரு. ஏன்? இவருடைய ஆன்மா, உமாபதி சிவத்துடைய ஆன்மா அந்த அளவுக்கு சக்தி நிபாதத்துல தீவிரதர நிலையில இருந்திருக்கு. இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருக்கு அந்த கேஸை ஓப்பன் பண்ணி, நம்ம கேஸ் சிலிண்டர்ல வீட்டில் கேஸ் சிலிண்டர் ஓப்பன் பண்ணி விட்டு நீங்க ஒன்றும் தனியா தீக்குச்சியெல்லாம் பற்ற வைக்க வேண்டாம், ஃபேனை போட்டாலே போறோம், வீடே எரிஞ்சிடும். அதுதான் உமாபதி சிவத்துக்கு நடந்தது, அதுதான் பட்டினத்தாருக்கு நடந்தது. இது அதி தீவிரம். நீங்களும் நானும் அந்த நிலையில் இருக்கிறோமா? ஆடி மாசம்னா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனா போறோம், ஆவணின்னா ஞாயிற்றுக்கிழமை போனா போறோம், புரட்டாசின்னா சனிக்கிழமை போனா போறோம், ஐப்பசின்னா அப்படி கிழமை பார்த்து போறோம். வியாழக்கிழமை போய் சுண்டல் உருண்டை போட்டு வரணும், சனிக்கிழமை போய் எள்ளு விளக்கு ஏற்றணும், அஷ்டமியில போயிட்டு காலபைரவருக்கு அபிஷேகம் பண்ணணும். இதுதான் நம்ம நிலை. ஈர விறகுன்னு வச்சுக்கலாம் நம்ம இந்த 4 நிலைகள். இப்படியாக மல பரிபாகம், இருவினை ஒப்பு, சக்தி நிபாதம் ஆகியவற்றை உணரும் உயிர்கள் அடுத்ததாக முத்தி நிலைக்கு தயாராகும். சைவ சமயத்தில் முத்தி நிலையை அடையும் நெறியை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 படி நிலைகளாக வகுத்துள்ளார்கள். மற்ற சமயங்களிலெல்லாம் அப்படி இல்லை. ஒன்று உயிர் இப்படி இருக்கும், அப்புறம் பிரம்மத்தோட சேர்ந்துடும், அப்படிதான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அது பெண்ணாக பிறந்திருந்தால் ஒன்றும் முத்தியெல்லாம் கிடையாது. நீ இப்படியே வீட்டு வேலையே பார்த்து சமைச்சு போட்டுட்டு செத்து போயிட்டு திரும்ப ஒருவேளை பெண்ணா பிறந்தீன்னா திரும்ப செத்து போயிட்டு திரும்ப பெண்ணா பிறந்து எப்ப நீ ஆணாக பிறக்கிறியோ அப்புறம்தான் முத்திக்கு நீ முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றது இந்த நாட்டுல மிகப்பெரிய மதம். நம்ம மதம் அப்படி கிடையாது, நம்ம சமயம் அப்படி கிடையாது. மேன்மைகள் சைவ நீதி, எல்லாரும் முத்தி அடையலாம். ஆண் பெண் உடல்ல தானே, மாயை இதில் தானே ஆண் பெண் இருக்கு. நான் ஆண்னு எதை வச்சு சொல்றீங்க? என்னுடைய உடல் அமைப்பை வச்சு சொல்றீங்க. ஒருத்தர் பெண்ணுன்னு எப்படி சொல்றோம்? அவங்க உடல் அமைப்பை வச்சு சொல்றோம். அந்த உயிர் பெண்ணா? ஏன் உயிர் பெண்ணா ஆனா? போன முறை நானே என்னுடைய மனைவிக்கு நான் நான் மனைவியாக இருந்திருப்பேன், என்னுடைய மனைவி கணவனாக இருந்திருப்பாங்க, நான் அவங்களுக்கு மனைவியாக கூட இருந்திருப்பேன். யாருக்கு தெரியும்? அடுத்த பிறவியில் அப்படி ஆகும், யாருக்கு தெரியும்? ஆக ஆன்மாதான் முத்தி அடையுதே தவிர உடல் முத்தி அடையலடா தம்பி, அறிவு கெட்டவனே. இது கூட உனக்கு தெரியாதா? இந்த உடல் செத்து போனவன்னு இங்கேயே கிடக்குது, அதை பார்த்தா கூட உனக்கு அறிவு இல்லையா? ஏன் பெண்கள் முத்தி அடைய முடியாதுன்னு சொல்றீங்க? பெண்களுக்கு இருக்கிற உயிர் ரொம்ப ஆணவத்தால் மறைக்கப்பட்ட உயிர். ஆண்களுக்கு இருக்கிற உயிர்கள் எல்லாம் மாணவ மலம் நீங்கி மல பரிபாகமாகி சத்திய நிபாதத்துல அதி தீவிரத்துல நிக்கிற உயிர்னு அர்த்தமா? நான்சென்ஸ். நம்ம சமயம் தெளிவா சொல்லு. இதுலயும் பக்குவம் இருக்குல்ல. இன்னைக்கு நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஈர விறகுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியேவா இருப்பேன்? என்னுடைய வழிபாடுகள், என்னுடைய கிரியை சரியை எல்லாம் நான் பண்றதுல இன்னும் உயர்ந்த அடுத்த நிலையில நானும் இவர் என்ன சொல்றது, தலைவர் மாதிரி உமாபதி சிவாச்சாரியார் மாதிரி நானும் கூட அதி தீவிரத்துக்கு போகலாம். ஒரு வார்த்தையில என்னுடைய வாழ்க்கையை மாறலாம். சினிமால எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? சினிமாவில் ஏதாவது ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட்ல அப்படியே கதையே மாறும், பார்த்துருப்பீங்க. ஒரு குடிகார அப்பாவா இருப்பார், குடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ரொம்ப நாள் குடியே விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், அவனால விட முடியாது. ஒரு நாள் ஏதாவது ஒன்று ரொம்ப ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க. அந்த சீன்ல இப்போ சப்போஸ் மனைவியை தொந்தரவு பண்ணி பணம் வாங்குவான், அடிச்சு பணம் வாங்குவான், பணம் கொடு குடிக்கிறதுக்கு மனைவியை அடிப்பான். அது மாதிரி எத்தனையோ வீட்டில் நடக்குது தமிழ்நாட்டில். மற்ற ஊர்களை பற்றி எனக்கு தெரியல. அவங்க என்கிட்ட இருக்கிறது எல்லாம் கொடுத்துட்டேன், இது ஒன்று தான் இருக்கு, இந்தா எடுத்துட்டு போய் குடி அப்படின்னு தூக்கி போடுவாங்க. அப்பவே குடியை விட்டுருவோம். சக்தி நிபாதம் இல்ல, தீவிரதான். ஒரு வார்த்தையில அப்படியே கதை மாறி. அது போல நம்ம இறைவன் தான், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு நம்ம எப்போ வர்றோமோ அப்போதான் நம்ம தீவிர தரத்துக்கு வந்திருக்கோம்னு அர்த்தம். சைவ சமயத்துல எல்லாரும் அதே நிலையில இருக்க மாட்டாங்க, ஆனா எல்லாரும் அதே நிலைக்கு வருவாங்க. இப்போ எல்லாரும் முனைவர் ஆகணும் அப்படின்னா
பிறந்தா முனைவராகவே பிறக்கணும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லுது மற்ற சமயங்கள். நம்ம சமயம் என்ன சொல்லுது? முதல்ல ஸ்கூல்ல படிப்பாங்க, அப்புறமா ஹை ஸ்கூல்ல படிப்பாங்க, அப்புறமா காலேஜில் டிகிரி படிப்பாங்க, அப்புறமா முனைவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லுது. இல்லை எந்த சமயம் நல்ல சமயம்? இதானே லாஜிக். சைவ சித்தாந்தம் என்பது லாஜிக். எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்கு. 1 + 1 = 2, 2 - 1 = 1. இந்த மாதிரி லாஜிக் வேற எதுலையுமே வராது. ஒரு மதத்துல சமயத்துல வந்து குளிக்க மாட்டாங்க, என்ன சொல்றது, பாத் எடுக்க மாட்டாங்க. ஏன் குளிக்கிறது இல்லை அப்படின்னா, குளிச்சா உடம்புல இருக்கிற உயிரினங்கள் சிலது அழிஞ்சு போயிடுமா. அப்படிலாம் இருக்கு. நமது எப்படி இருக்கு அப்படின்னா, சரியே இருக்கு. முதல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கணும், அப்புறம் ஹை ஸ்கூல்ல படிக்கணும், அப்புறமா காலேஜில் படிக்கணும், அப்புறமா நீங்க முனைவர் ஆகும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்கின்றோம். இது நடுவில் இடைப்பட்ட காலத்தில் இதுக்கு ஒரு பெயரில், இப்போ எப்படி சத்தி நிபாதம்னா நிபாதம் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு இதாக புரிஞ்சுக்கிறோமோ, அதுபோல் இதை என்ன பண்ணிட்டாங்க, சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், ஞான யோக மார்க்கம், ஞான மார்க்கம் அப்படின்னு சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, இது பள்ளிக்கூட மாணவன், ஹைஸ்கூல் மாணவன், கல்லூரி மாணவன், முனைவர் மாணவன் என்று படிநிலையாக இது வளர்ச்சி நிலையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அருளாளர்கள் இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காரு. தாய்மானவருடைய உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அவர் விரும்பும் சரியை முதல் மெய் ஞானம் நான்கும். A to Z அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்லி 2 லெட்டர்ஸ்னு அர்த்தமா? A to Zன்னு சொல்லிட்டா 26 லெட்டர்ஸ்னு அர்த்தம். ABCDFGHIJKLMNOPQRSTUVWXYZ வரைக்கும் அர்த்தம். அதுபோல சரியை முதல் ஞானம் வரை அப்படின்னு சொன்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை முதல் ஞானம் வரைன்னு சொன்னா நடுவில் உள்ள ரெண்டும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அரும்பு, மலர், காய், கனி என்பது இப்படி வச்சுக்கலாம். சரியைனா அரும்பு, கிரியைனா மலர், சரியை கிரியை. யோகம் அப்படின்னாக்க காய், ஞானம் அப்படின்னா கனி. ஆக இந்த படிநிலை, இந்த படி ஏறணும், இந்த படி ஏறணும், இந்த படி ஏறணும், அப்பதான் மேலே போய் நம்ம ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் இந்த உதாரணத்தையும் நம்ம கொடுத்துருக்கிறார். அரும்பு, மலர், காய், கனி போல் அன்றோ பராபரமே. நேர்முக தேர்வுல இந்த கேள்வியை கிட்டத்தட்ட ஒரு 80% மாணவர்களுக்கு இந்த கேள்வியை நம்ம கேட்கறது உண்டு. தாய்மானவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரியையே அரும்புன்னு சொல்லியிருக்கிறார், கிரியையே மலர்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு சொல்லிடுறாங்க. ஆனா என்ன சொல்ல வர்றாரு? சரியே போய் அரும்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு பேசாம சரியை, கிரியை, யோகம், ஞானம்னே படிச்சிடலாம். தேவையில்லாம அரும்பு, மலர், காய், கனி, அதை இது சீக்வல் டு இது, இது சீக்வல் டு இது, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? என்ன சொல்ல வர்றாரு தாய்மானவர்? ஏன் அது அரும்பு, மலர், காய், கனின்னு சொல்லணும்? சரியை சீக்வல் டு எறும்பு, கிரியை ஈக்குவல் டு கொசு, யோகம் ஈக்குவல் டு பிக்கு, ஞானம் ஈக்குவல் டு எலிஃபென்ட் அப்படி சொல்லியிருக்கலாம். படிநிலை முதல்ல அரும்பா இருக்கும், அதுதான் ஃப்ளவர் ஆகும், அதுதான் மேங்கோ ஆகும், அதுதான் மேங்கோ பழுத்த பழம் ஆகும். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. ஏன்? முருகன்கிறதுனால பழமா இருக்கிற. காய் நீயப்பா, ஞான காய் நீயப்பான்னு பாடியிருக்கலாம்ல ஔவையார். பழம் நீயப்பா, ஏன்னா ஞானத்தில் ஞானம் அவர். அதனால ஆக அரும்பு, மலர், காய், கனிங்கிறது எப்படி ஒரு எவல்யூஷன் சொல்லுவோம், அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய அறிவின் பரிணாம வளர்ச்சி. அறிவு முதல்ல சரியை நிலையில இருக்கும், அப்புறமா அந்த அறிவு பக்குவப்பட்டு கிரியை, அந்த சரியையில பாஸ் பண்ணி கிரியைக்கு போகும், கிரியையில பாஸ் பண்ணி யோகத்து நிலைக்கு இருக்கும். அப்படி சில பிறவிகள் இருக்கும். அந்த பிறவியில ஏதாவது தவறு செஞ்சிச்சுன்னா திரும்ப கீழே இறங்கிடும், அப்புறம் திரும்ப மேலே ஏறுறதுக்கு இன்னொரு 1000 டைம்ஸ் பிறக்கும். அப்படி யோகத்துல இருக்கும். யோக நிலையில நிறைய பயிற்சிகள்லாம் செஞ்சு யோக நிலையை நல்லா செஞ்ச உயிர் வந்து அடுத்து ஞான நிலைக்கு வரும். ஒரு நூலையும் இப்போ 4 படி சொல்லியிருக்கோம். 4லையும் 4ஆ டிவைட் பண்ணுறோம். 1 2 3 4ன்னு சொல்கிறோம். அதில் 1.1 1.2 1.3 1.4, அப்புறம் 2 ஸ்டேஜில் 2.1 2.2 2.3 அப்படி இருக்கு. ஸோ சரியை அப்படின்னு சொன்னால் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அதுலேயே 4 ஸ்டெப் இருக்கு.
கிரியைக்கு போறோம் அப்படின்னா கிரியையில் சரியை ஒன்று இருக்கு. கிரியைக்கு போயிட்டோம்னா இனிமே சரியை வேண்டான்னு கிடையாது. கிரியையில் சரியை ஒன்று இருக்கு. கிரியையில் கிரியை ஒன்று இருக்கு. கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அடுத்து யோகத்துக்கு போயிட்டோம்னா யோகத்தில் சரியை 3.1, யோகத்தில் சரியை கீழே ஸ்டெப் 1 சொல்றோம். 3.2 யோகத்தில் கிரியை, 3.3 யோகத்தில் யோகம், 3.4 யோகத்தில் ஞானம். அப்புறம் 4 ஞானம். ஞானத்துல இருக்கிறவருக்கும் ஞானத்தில் சரியைன்னு ஒரு நிலை இருக்கு. அதுல எல்கேஜி, கிண்டர் கார்டன். அந்த ஞானத்துல அவரு பள்ளிக்கூட மாணவர், அந்த ஞானத்துல அவர் கல்லூரி மாணவர், அந்த ஞானத்துல அவர் முனைவர், ஞானத்துல முனைவர். இப்படி 16 படிகளாக நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலே இதை சொல்கிறார்கள். நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரியை இது ஆரம்ப நிலை. சரியை எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது. சரியையில் இருக்கக்கூடிய ஒரு உயிர், நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க சரியையில் இருக்கீங்களா, கிரியையில் இருக்கீங்களான்னு சொல்லி. சிவபெருமானுக்கிட்டேயோ கைரேகையோ ஜோசியமோ பார்க்க வேண்டாம். நம்மளை பார்த்துக்கலாம். இதுல இருக்கிறதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம சரியையில் இருக்கிறோம்னு அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, அதை செய்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு ஸ்வீட் வச்சிருக்கிறோம், சாப்பிடலான்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சிருக்கிறோம். ஒரு 15 மினிட்ஸ், ½ அன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தா அதுல எறும்பு நிறைய வந்துருச்சு. என்ன பண்றோம்? அந்த எறும்பை நம்ம அன்பா பார்க்குறோமா இல்லை ஒரு எதிரியா பார்க்குறோம்? அதுல ஒரு இது இருக்கு, லக்ஷ்மண் ரேகா ஒரு கோடு போடுறது ஒன்று இருக்கு. அந்த எறும்பை கொல்றதுக்கான ஒரு லைன், ஒரு பவுடர் இருக்கு. அதை நம்ம ஸ்வீட்டுக்கு முன்னாடி அப்படி தேய்ச்சி விட்டுரும். எறும்பு மேல அவ்வளோ கோபம். சனினே, என்னுடைய அல்வா ஃபுல்லா போயிடுச்சே, ஆசைப்பட்டு வாங்கி வச்சேன், சாப்பிட விடுறியா என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 எறும்பு, ஆண்ட் சின்ன சின்ன எறும்புகள் 100, 500 ஒன் ஷாட்ல கொலை பண்ணிடும். எறும்புகளை ஒரே ஒரு கேக், ஒரு பாதுஷாக்காக, ஒரு அல்வாக்காக 1000 உயிர்களை ஒரே ஸ்பாட்ல கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். வீட்டில் சுகர் டேபிள்லையோ இல்லை ஒரு சாப்பாட்டு ஐட்டத்திலேயோ ஏதோ ஒன்றுல நம்ம எறும்பு வந்துட்டா என்ன பண்றோம்? எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதா செய்யறோம். கடவுளை சரியையில முதல் லைனே அதை போட்டிருக்கோம். நம்ம இன்னும் இந்த மெச்சூரிட்டிக்கே வரல. நமக்கு அந்த பொருள் இல்லை என்றால் நம் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு இன்னும் 1000 சான்ஸ் இருக்கு. எந்த பொருள் எறும்பு வந்துருச்சோ இன்னைக்கு, அந்த பொருள் போயிட்டதுனால நம்ம வாழ்க்கையில எதுவுமே போகாது. என்ன, நம்ம மனைவி இல்லைன்னு போயிடுவாளா? நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுவோமா? இன்னொரு கேக் வாங்கிக்கிட்டா போகுது, என்ன இல்லை ஒரு கேக் சாப்பிடாம போயிட்டு போகுது, ஸ்வீட் சாப்பிடாம இருந்துட்டு போறது, அந்த ஸ்வீட் போனா போயிட்டு போகுது. உனக்கு அந்த ஸ்வீட்டு போயிடுச்சேன்னு சொல்லி 1000 உயிர்களை ஒன் ஷாட்ல கொலை பண்றீங்க. சில பேர் அதை எடுத்துட்டு போயிட்டு ஹாட் பிளேட்ல வச்சிருவாங்க, இல்லைன்னா சன்லைட் வெயில்ல கொண்டு போய் வைப்பாங்க. அப்பதான் அதெல்லாம் விலகி போகும். இதெல்லாம் விலக்கி மீதி இருக்கிற ஜீனி, சுகர், மீதி இருக்கிற கேக்கு, முறுக்கு அதை தட்டி நம்ம சாப்பிடுவோம். கடவுள், நான் ஞானத்துல தான் இருக்கேன், நான் இறைவன் திருவடியை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படி அடையும்? சரியையில் சரியையே ஆரம்பமாகலையே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிறேன் சொல். பயிர் அது வாடி இருக்கு, நான் வாட்டல. அதுவா இயற்கையா அது வெயில் வந்தா அது வாடுது, அதுக்காக என்னுடைய மனம் வாடுது. நான் அந்த பயிரை வாட்டியிருந்தா எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருப்பார் பாருங்க ராமலிங்க சாமி, வள்ளல் பெருமாள். இயற்கையாவே அருகம்புல்லு வெயில் வந்த உடனே கொஞ்சம் வாடி இருக்கிறதுக்கு இவர் மனது வாடி அப்செட் ஆகி டிப்ரெஷன் ஆகி தண்ணி அடிக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ சோகம் ஆயிடுறாரு. நம்ம என்ன பண்றோம்? கொசு கடிக்குதுன்னா என்ன பண்றோம்? போப்பா அப்படியா சொல்றோம்? இந்த கொசு அடிக்கிறதுக்கு இவ்வளவு வேகமே தேவையில்லை. சிவபெருமான் முப்புறங்களையும் அவர் அம்பே இல்லாம ஏகம்பர் தங்கையில் ஈரம்பு கண்டிலம் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற, கடைசியா அந்த அம்பையும் அவர் பயன்படுத்தல. ஹாஹான்னு சிரிச்சாரு, போயிடுச்சு, முப்புறம் எரிஞ்சு போயிடுச்சு. ஒரு கொசு ஆக்சுவலா
கொசுவுக்கு கொசு நம்மளை கடிக்கும் பொழுது நமக்கு வலிக்கும் என்பது கொசுவுக்கு தெரியாதாம். அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த உலகத்துல ஒரு கொசு கூட மனிதனை கடிக்காது. இது ஆராய்ச்சி முடிவு. இன்னொரு உயிரை துன்புறுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து நான் பிழைக்க வேண்டியதில்லை, அதற்கு நான் செத்து மடிகிறேன் என்று கொசுக்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி செத்து போயிடும். நம்மளை கடிக்க கூடாதுன்னு கொசுக்கு தெரியாது, நம்மை கடிக்கும் போது நமக்கு வலிக்கிறது அதுக்கு தெரியாது, அதனால கடிக்குது. நமக்கு வலிக்கும் என்று தெரிஞ்சிருந்தால் அது கடிக்காது. நம்ம இந்த கொசுவை அடிச்சா அது செத்துறோம்னு தெரிஞ்சு அடிக்கிறோம். இந்த கொசுவை மட்டும் அடிக்கிறது இல்ல, அந்த பேட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. அந்த பேட்ல எடுத்துட்டு போயிட்டு எல்லா ஸ்க்ரீன்லாம் ஷேக் பண்ணி விட்டு, அது பாவம் நான் இன்னைக்கு யாரையும் கடிக்க மாட்டேன், நான் பட்டினி இருந்தே சாகுறேன், யாருடைய ரத்தத்தை நான் குடிக்க மாட்டேன்னு அங்க ஃபாஸ்டிங்ல இருக்கும் ஒரு கொசு, அதையும் தட்டி விட்டு கொன்னுடும். இப்படி தினந்தோறும் ஒரு 1000, 2000, 3000 உயிர்களை அப்ரப்டா கொண்டு முன்னறிவிப்பு இல்லாமல், ஹலோ கொசுக்களே, நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லாம் அழிவை கொடுக்க போகிறேன், பிழைக்க வேண்டியவர்கள் தப்பித்துக் கொள்ளவும், அப்படி ஒரு முன்னறிவிப்பு கூட இல்லாம எவ்ரி டே எவ்ரி அவர் thousands ஆஃப் உயிர்களை நம்ம கொன்னுட்டு அப்புறமா எனக்கு நல்லதா நடக்கணும், நான் நினைக்கிற மாப்பிள்ளை கிடைக்கணும், கிடைக்கிற படிப்பு விரும்புகிற படிப்பு வரணும், நான் வேண்டிய ஸ்கோர் பண்ணணும், நல்ல மாப்பிள்ளையா வரணும், நல்ல குழந்தையா பிறக்கணும், கடன் தொல்லையே எப்படி வராம இருக்கும்? என்ன பண்ணோம்? ஆஃப்டர் ஆல் ஒரு கேக்ல எறும்பு வந்துருச்சு, சரி சாப்பிட்டு போகுது, விட வேண்டியதான். இந்த பக்குவ நிலை தான் நம்ம. ஆனா சொல்லும் போது நம்ம எதுலப்பா இருக்கேன்னா, நான் இங்க ஞானத்துல இருக்கிறேன், சைவ சித்தாந்தம் படிக்கிறேன், அப்புறம் திருவாசகம் பாடுறேன், அதனால ஞானத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்குவோம். எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வது, ஒழுக்கத்தை யாராவது பார்த்தாலும் பார்க்காட்டியும், சிசிடிவி கேமரா இருந்தாலும் இல்லாட்டியும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒழுக்கமாக சிந்திப்பது, ஒழுக்கமாக பேசுவது, ஒழுக்கமாக செயல்படுவது, இதெல்லாம் சரியில் சரியை. கோவிலுக்கு சென்று வழிபடுவது, ஒரு நாளும் திருக்கோவில் சூழாராகில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது, இல்லைன்னா வீட்டில் சாமி ரூம்லையாவது வழிபடுவது, உளவார பணி செய்வது, உடலால், சரியை என்றால் சரீரம், சரீரம்னா உடல், ஞாபகம் வச்சு, உடலால் ஈட்டிய வினையை உடலாலேயே கழிக்கிறது, முள்ளாலேயே எடுக்கிறது. உடலால் வழிபாடு செய்வது, உளவார பணி செய்வது, ஆலயத்தை கூட்டுவது, கோலம் போடுவது, மெழுகிடுவது, கலர் கோலம் போடுவது. வாசல்ல கலர் கோலம் போடுறோம், கோவில்ல கோலமே போட மாட்டேங்க. எத்தனை பேர் கோவில்ல கோலம் போடுறோம்? 90% கிடையாது, அட்லீஸ்ட் 50% கிடையாது. 90னா கோபம் வந்துடும். எப்படி இப்படி சொல்லலாம் நீங்க? 50% பேர் கோயிலுக்கு போனவங்க, நீங்க போற கோவில்ல நீங்க எத்தனை நாள் கோலம் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். சிவனடியார்களை வணங்குதல், இன்னும் சிவனை வணங்கல, அதுக்கு முன்னாடி சிவனடியாரை வணங்குதல், ஏழைகளுக்கு உதவுதல் ஆகியவை சரியையில் அடங்கும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அதை கூட செய்யலைன்னா அப்புறம் சரியை தாண்டிட்டோம்னு எப்படி நம்ம நினைக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திருநாவுக்கரசராகிய அப்பர் பெருமான். இந்த மார்க்கத்தை தாச மார்க்கம் என்பார். மார்க்கம்ங்கிற வார்த்தையை கூட நீங்க பிராக்கெட் போட்டுருங்க, அது மார்க்கம் இல்லை, இந்த நெறி அப்படின்னு வச்சுக்க. இந்த நெறியை தாச நெறி என்று சொல்வார்கள். தாசன் அப்படின்னா சிஷ்யன் அப்படின்னு அர்த்தம். தாச மார்க்கம் அதாவது ஈசன் எஜமான், நாம் அவன் அடிமை என்ற உறவு முறை. இறைவனோட நம்மளுடைய உறவு எப்படி இருக்கலாம்? இறைவன் எஜமான், நம்ம அடிமை. இதுதான் நிரந்தரமானது. மற்ற மூணுமே கூட நிரந்தரமானது இல்லை, இதுதான் கடைசி நிரந்தரம். ஏனென்றால் உயிர்கள் என்றும் 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 எக்காலத்தும் இறைவனுக்கு அடிமை. அதனால அது அடிப்படை. அதனாலதான் அதுக்கு அடிமைன்னு பேரு. அதை செய்யறவங்களுக்கு அடியார்கள்னு பேர். ஈசன் எஜமான், அவர் தான் பாஸ், நம்ம ஒர்க்கர். அந்த மனநிலை. இன்னைக்கு ஒர்க்கர் வந்தா அவன் என்ன நினைக்கிறான்? பாஸ் என்ன வேலை கொடுக்குறாரோ அதை பண்ண. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, காலையில யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு போறாரு. அவருக்கு என்ன வேலை?
இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அவ்வளோ. இன்ஸ்பெக்டருக்கு என்ன வேலை? டிஎஸ்பி என்ன சொல்றாரோ அதை செய்யணும். டிஎஸ்பிக்கு என்ன வேலை? ஐஜி என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஐஜிக்கு என்ன வேலை? சிஎம் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஆக வாழ்க்கையே நம்ம தாசனா தான் இருக்கிறோம். சிவபெருமானுக்கு தாசன் ஆகுறதுன்னா நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. மற்றவனுக்கெல்லாம் ABCDEFGHக்கெல்லாம் தாசனா இருக்கிறோம் பணத்துக்காக. சிவபெருமானுக்கு தாசனாக இருப்பது, சிவனடியார்களுக்கு தாசனாக இருப்பதுன்னா பிரஸ்டேஜ் பார்க்குறோம். சிவனடியாருக்கு போய் நம்ம எப்படி பாத பூஜை பண்றது? ஒரு பாதத்தை நம்ம ஏன் தொடணும்? அவர் பாதத்தை நம்ம ஏன் கழுவணும்? அவர் பாதத்தை கழுவுற அளவுக்கு அவர் என்ன சக்தி நிபாதம் எந்த நிலையில இருக்கிறார்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆபீஸ்ல பாஸுக்கு விருப்பமோ இல்லையோ குட் மார்னிங் சார் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா ப்ரமோஷன் கிடையாது, சம்பளம் கிடையாது. இந்த மார்க்கத்தை நமக்கு வாழ்ந்து காட்டியவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் கடைசியா சொல்றேன் அதை. இந்த நெறியிலே ஒரு கேரக்டரை டிராமா போட்டு காமிச்சவர் நமக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, திருநாவுக்கரசர் பிறவி எடுத்தார் இல்லையா, அவரு இதை மட்டும்தான் செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். திருநாவுக்கரசர் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம 2 பேரும் பிறவி எடுத்தமே, நம்ம எடுத்த மாதிரியா திருநாவுக்கரசர் பிறவி எடுத்தாரு? நம்ம 2 பேரும் நம்ம வினைய நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறவி எடுத்தோம். திருநாவுக்கரசர் நம்ம வினைகளிலிருந்து நாம் மீளுவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டார். வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். புறத்தே இறைவனை உருவமாக வைத்து வழிபடுதல் சக்தி நிபாதத்தில் இது மந்ததரம் என்ற முதல் நிலை. இந்த விளக்கேற்ற ஆரம்பிச்சிருக்கிறோம், கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா சக்தி நிபாதத்துல நம்ம ஒரு ஈர விறகு மாதிரியாவது இருக்கிறோம். தண்ணியா இல்லாம ஒரு வெட்டா இருக்கிற ஒரு விறகு நிலைக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கிரியை. மிகச் சரியான வழிமுறைகளுடன் பூசைகள் செய்தல், அபிஷேக பொருள்கள் வழங்குதல், மனதாலும் உடலாலும். இதுல நான் சில பொருள் தான் குறிப்பிட்டிருக்கேன், இதுல இருக்கிறது மட்டும்தான் கிடையாது, இது ஒரு உதாரணத்துக்காக கொடுத்திருக்கிறோம். மனதாலும் உடலாலும் எப்போதும் ஈசனை பூசித்து கொண்டே இருப்பது. உட்கார்ந்துருப்பாங்க, என்ன சும்மாவே உட்கார்ந்துருக்காரு, ஏன் பேசாம உட்கார்ந்துருக்கிறீங்க? பேசாம உட்காரல கண்ணா, உங்களை போல வீணான வீணர்கள்கிட்ட பேசாம உட்கார்ந்துருக்கேன், பெருமான்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன், நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருக்கேன். தெரியல உனக்கு? பேசுறதுன்னா என்ன? நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க எங்க ஊர்ல, பேசவே மாட்டேங்கிறீங்க. சரிங்க, நான் பேசுறேனா இல்லையா? பேசிக்கிட்டே தான் இருக்கேன், இல்லைன்னா யூடியூப்ல பேசிக்கிட்டு. உன்ன மாதிரி வெட்டி பேச்சு பேச மாட்டேன். அவன் எங்க போனா, அவன் எங்க போனா, அந்த பேச்சு நம்ம பேச மாட்டோம். அந்த பேச்சு பேசுறத வச்சுதான் ஊர்ல சொந்தக்காரவங்களாம் அழைப்பாங்க. இதுனா நல்லா கலகலன்னு பேசும், அது பேசாம உம்முன்னு உட்கார்ந்துருக்கும். உம்முன்னு உட்கார்ந்துருந்தா பைத்தியம்னு அர்த்தம். உம்முன்னு என்ன, நமச்சிவாயம் உட்கார்ந்துருக்கு, அதை நம்ம போற்றணும். ஓகே. கிரியை ஈசனை பூசித்து கொண்டே இருப்பது கிரியையில் அடங்கும். இந்த வழியை நமக்கு வாழ்ந்து காட்டியவர் திருஞான சம்பந்தர். இதற்கு சற்புத்திர மார்க்கம் என்று பெயர். சற்று நுழையலைன்னா புத்திர மார்க்கம், புத்திர மார்க்கம் நுழையலைன்னா பிள்ளை மார்க்கம்னு எழுதிக்க. சற்புத்திராங்கிறதுக்கு பிராக்கெட் போட்டுட்டு பிள்ளை, மகன் மகள் எதுவாக இருந்தாலும். அதாவது ஈசன் தந்தை நிலையிலையும் நம்மெல்லாம் அவனுக்கு குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு உறவு முறையில அந்த காலகட்டத்துல நமக்கு அப்படி இருக்கும். நீங்களே உங்க லைஃபை அப்படி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, பல வயதுல பல காலகட்டத்துல பல சுவாமிகளை நீங்க கும்பிட்டு இருப்பீங்க. பெருமாளை கும்பிட்டு இருப்பீங்க, ஒரு காலத்துல இவர் முருகனையே கும்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க, ஒரு காலத்துல ஐயப்பனை கும்பிட்டு இருப்பீங்க, ஒரு காலத்துல ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு போயிருந்திருப்பீங்க, ஒரு காலத்துல சாய்பாபா சாய்பாபா சாய்பாபான்னு போயிருந்திருப்பீங்க. அதுலயும் ஒரு சீசன்ல புட்டப்பருத்தி சாய்பாபா தான் ஒரிஜினல் சாய்பாபா, இல்ல ஷிர்டி சாய்பாபா தான் ஒரிஜினல் சாய்பாபா அப்படின்னு சாய்பாபா பின்னாடி போயிருந்திருப்போம். வேற யாராவது ஒரு குருஜி கூட போயிருந்திருப்போம், அவர் சொல்றதுதான் நமக்கு வாழ்க்கையை நினைச்சிருப்போம். ஆக அந்தந்த இதெல்லாம் தாண்டி 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 நமக்கு இறைவனை நம்ம அடைவதற்கான நிலையில அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இறைவனை இறைவன் என் தந்தை, அப்பனும் நீயே அம்மையும் நீயே அப்படின்னு, இறைவன் தான் எனக்கு அப்பா, இறைவன் தான் அப்பா. சில அடியார்கள் என்கிட்ட பேசும்போது, அப்பாட்ட சொல்லிட்டேன், அப்பா நான் சொல்லிட்டேன், அப்பா பார்த்துக்குவாரு அதெல்லாம் அப்படின்னா, நான் ஏதோ அவங்க அப்பாவை தான் சொல்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்பா அப்பான்னு அவங்க சொன்னது சிவபெருமானை சொல்றாங்கன்னு. எனக்கு அந்த அறிவு கூட கிடையாது. என்னுடைய மாணவர் வார்த்தைக்கு வார்த்தை அப்பா பண்ணித்தரேன்ட்டாரு, அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா நான் நிஜமா இந்த மாயை அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்.
டாட்டர் ஆஃப் சன் ஆஃப்னு சொல்றமே, அப்பா பேரை போட்டுக்கிறோமே, அந்த அப்பான்னு நான் நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆசிரியர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. மாணவருடைய நிலை எப்படி இருக்கு? அப்பான்னு அவங்க சொல்றது சிவபெருமானை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப யாரு ஆசிரியர், யாரு மாணவர்னே நமக்கு சந்தேகம் ஆயிடுது. என்னுடைய மாணவர்கள் சிலர் அப்படி இருக்காங்க. இறைவனே அப்பா அப்பா, சிவபெருமான அப்பா அப்பான்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அது போன்ற ஒரு உறவு முறையிலையும் இறைவன்கிட்ட நம்ம சில காலம் பழகுவோம். இந்த கிரியை நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம இறைவனே அப்பா மாதிரி நினைச்சு, இப்ப நீங்க அப்பா மாதிரி நினைக்கிறீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க கிரியை நிலைக்கு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் நமக்கு நாமே அளவுகோல், நமக்கு வேற யாரும் அளந்து பார்த்து சொல்ல வேண்டாம். இந்த நிலையில வழிபாடு செய்யணும். அப்பாவும் குழந்தையும் கொஞ்சிக்கிறது தானே, அந்த கொஞ்சுதல் ஏற்பட வேண்டும் என்றால் உள்ளுக்குள்ள உள்ளுதல், லவ் பண்ணணும் காதலாகி, முதல்ல காதல் ஆகணும். இன்னும் கோலமே போடல, எங்க காதல் வர்றது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இதெல்லாம் பண்ணா 2வது நிலைக்கு நம்ம இருக்கோம்னு அர்த்தம். சிவதீக்கை பெற்று இறைவனை அகம் புறம். காதல்னா என்ன? வெளியில நடக்கக்கூடியது கிடையாது, உள்ள நடக்கக்கூடியதுக்கு பேரு காதல்னு பேரு. வெளியில நடக்கக்கூடியதுக்கு பேரு ஆக்ஷன் பேரு. கண்ணே மணியே கட்டி கரும்பே தேனே பாலே தெவிட்டாத தேனமுதே, உன்னை நான் நினைக்கிறதே இல்லம்மா. நினைக்கிறதே இல்லை. உன்னை நான் மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. உன்னை மறக்கிறதே இல்லை, அதனால நினைக்கிறதே இல்லை. இதெல்லாம் வெளியில நடக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிறது இதுதான் நமக்கு கிரியை முறையில வழிபாடு செய்யும் பொழுது இறைவனை வெளியில வச்சு இறைவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பூவெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் புறத்திலே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அதுக்கப்புறம் நமக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கத்துல மேல நேத்து வச்சிருந்த மலர்கள் எல்லாம் இருக்கு. அந்த மலர்கள் எல்லாம் போய் எடுத்துட்டோம். இறைவனுக்கு நம்ம வஸ்திரம் சாத்தியிருந்தோம், அதையும் எடுத்துட்டோம். இப்போ தண்ணி பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊத்துறோம். பூசலார் நாயனார் ஒரு கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார். நம்ம என்ன சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ண முடியாதா? கும்பாபிஷேகம் பண்ண வேண்டாம்ப்பா, பெரிய அபிஷேகம் பண்ண வேண்டாம், குரு அபிஷேகம் பண்ணு. ஒன்றும் இல்லையா? தண்ணி ஊத்தியாச்சு, ஓகே, தொடச்சு, ஓகே தீபத்தை காப்பி, ஓகே தீப ஓகே அடுத்து பாலை ஊத்து, ஓகே பால் அடுத்து தீபத்தை காப்பி, தீப ஓகே அடுத்து சந்தனத்தை ஊத்து, ஓகே சந்தன, ஓகே அடுத்து பன்னீரை ஊத்து. சும்மாதான், ஜஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சந்தனமும் வாங்கல பாலும் வாங்கல, சும்மா உள்ளுக்குள்ளேயே அப்படி நினைச்சுக்கிற பாவனை. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் உனக்கு. அது போல பாவனை முறையில இறைவனை உள்ளுக்குள்ள வழிபாடை தொடங்குறதுக்கான ஆரம்ப நிலை இது. இந்த நிலைக்கு தீக்கை சிவதீக்கை அல்லது விசேட தீக்கைன்னு சொல்லுவோம். நம்ம அம்மையார் சாந்தி வரதராஜன் அதுதான் எடுத்திருக்கிறாங்க. அம்மையாரை வணங்கிக் கொள்கிறேன். முதல்ல இறைவனை அகம் புறம் என்ற இரண்டிலும் உருவமாக வழிபடுவது. ஏன்னா இப்போ வெறும் உருவம்னா வெளியில பார்த்து வழிபாடு செய்யறது கோவில். இப்போ கோவிலை உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இது உருவமும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணோம், மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், சாமிக்கு பூ எடுத்தாச்சு, இப்போ இதோ மஞ்சள் ஊத்து, ஓகே நல்லா கழுவி தொடச்சு விடு, பின்பக்கம் இன்னும் தண்ணி சரியா கிளீன் ஆகலன்னு நினைக்கிறேன், தொடச்சு விடு, பின்னாடி தொடச்சு விடு அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே வச்சு அது நம்ம இந்த குழந்தை வேண்டும் என்று இருக்கிறவர்கள் தினந்தோறும் குழந்தைய வளர்க்குற மாதிரி, குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது போல சிவபெருமானை உள்ளுக்குள்ள வச்சு நம்ம பண்றோம். இப்போ உள்ளுக்குள்ள வைக்கும்போது உருவம் இருக்கா? உருவம் கிடையாது. ஆனா கற்பனையில ஒரு உருவம் இருக்கு. கற்பனையில இருக்கிற ஒரு உருவத்துக்கு பேரு உருவம் என்று பெயர். அது அருவமும் இல்லை, உருவமாகவும் இல்லை. அதனால அது உருவம் என்று பெயர். இது 2ஆம் நிலை. அடுத்தது 3வது யோக நிலை என்பது. யோக நிலை எப்ப கைகூடும் அப்படின்னா ஆழ்ந்த தவத்தால் சிவனோடு தோழமை கொண்டு மேற்கொள்ளும் தவ வாழ்க்கையே யோக மார்க்கம் சொல்லும். யோகம்னா உன்னோட ஒண்ணு இணைதல், யோகனா இணைதல். அந்த யோகத்துல இறைவனை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சு, இப்ப நம்ம கோவில் கூட போக வேண்டியதில்லை. நம்ம இப்ப கோவிலுக்கு போறதா நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு காலம் திருக்கோவில் சூழாராயில். யாரு? சரியையில் இருக்கிற மாணவன் கோயிலுக்கு போகணும், யோக நிலையில இருக்கிற மாணவன் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோயிலே உள்ளுக்குள்ளதான் இருக்கு. கோயிலை எங்க விட்டுட்டு வேற கோயிலுக்கு போய் என்ன பண்றது? சில பேர் ஆரம்பத்துல நான் ஜோதிர்லிங்கம் தரிசிக்கணும், 276 தேவாரத்தோളം தரிசிக்கணும். உள்ளுக்குள்ள இறைவனை சிவதிக்கை வாங்கி இறைவனை உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெளியில தான் போய் பார்க்கணுங்கிற நாட்டம் குறைந்து உள்ள இன்னும் எப்படி பார்க்கறதுங்கிற ஆர்வம் கூடிரும். தேடி கண்டு கொண்டேன்
திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா என் தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். 40,000 பதிகங்கள் பாடி ஆயிரக்கணக்கான ஆலயங்களுக்கு போய் கைலாயத்துக்கே நேரடியா உருண்டு போனவர் சொல்றாரு, எங்கும் தேடி தேடோனா என் தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். இங்கதான்ப்பா இருக்காரு, வாழ்க்கையை வீணாக்கிட்டார். இது அந்த நிலைக்கு வரும்போது. இப்ப நம்ம பாட்டுக்கு ஏதோ புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. புலி மாதிரி இருக்கணும், புலி மாதிரி டைகர் மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும், லைன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து நல்லா ஒரு ஹாட் ராட இரும்ப நல்லா நெருப்புல துவைச்சு புலி மாதிரியே கோடு போட்டுக்கிட்டோம்னா புலி ஆயிடுவோமா? அதுபோல அந்த நிலையில அவர் சொல்றாரு அப்படின்னாக்க நம்ம அந்த நிலைக்கு இன்னும் வரல. வந்த பின்னாடி நம்ம அதை பார்த்துக்கலாம். இது ஆழ்ந்த தவத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்க தவம் பண்ணாரு? தவம் பண்ணலைன்னா அங்க இருப்பாரா? சிவபெருமானே வந்து தடுத்தாட்கொள்வாரா? சிவபெருமானே நீ திருமுறை பாடுன்னு சொல்லுவாரா? சிவபெருமான் இவருக்காக கணவன் மனைவி ஊடலுக்கு தூது போவாரா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? சுந்தரர் வந்து இதுலயே போயிட்டார், இந்த தவநெறியோடவே போயிட்டார். அவர் அந்த சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பாரு, அதுக்கு மேல சொர்க்கத்துக்கு அவர் போயிருக்க மாட்டாருன்னு நம்ம சிற்றறிவு சொல்லுது. ஓகே, இதை வந்து யோக மார்க்கம்னு சொல்றோம். இது யோகான்னா நம்ம டிவியில் காமிக்கிற யோகா, அந்த மெடிடேஷன் குருஜிக்கள் சொல்லித்தர்ற மெடிடேஷன், சயின்டிஃபிக் மெடிடேஷன் அதெல்லாம் கிடையாது. இது சிவபெருமானை நோக்கிய மெடிடேஷன். இதில் வந்து அந்த அட்டாங்க யோகம் அப்படின்னு யோகத்தில் 8 நிலைகள் இருக்கு. சரியே கிரியே யோகம் ஞானம். யோகம் அப்படிங்கிறதுல ஒரு 8 நிலைகள் இருக்கு. அது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் சொல்லி 8 படிநிலைகள் இருக்கு. இதெல்லாம் பயிற்சி பெற்று, இதெல்லாம் பயிற்சி ஒன்னொன்னும் பெற 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 நமக்கு சக்தி கூடிக்கிட்டு இருக்கும். அட்டமா சக்தி என்று சொல்வார்கள். அட்டமா உத்தரகோச மங்கையில் அட்டமா சித்தி அருளிய அருளும். மாணிக்க வாசகருக்கு உத்தரகோச மங்கைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அட்டமா சித்தியை எடுத்துக்க சொல்றேன். அட்டன்னா 8, மான்னா பெரிய, சித்திகள்னா பெரிய சித்திகள். அதாவது ஒரு பெரிய மலை மாதிரியும் என் உருவத்தை நான் என்னுடைய உடம்ப மலை மாதிரியும் ஆக்கிக்கலாம், என்னுடைய உடம்ப அணு மாதிரியும் குறைச்சிக்கலாம். சிறியதில் சிறியதாகலாம், பெரியதில் பெரியதாகலாம், வெயிட்லெஸ் ஆகலாம், ஃபார்ம்லெஸ் ஆகலாம், கூடு விட்டு கூடு பாயலாம். எல்லா டெக்னிக்கும் நம்ம இங்கே யோக நிலையில் இருக்கிற மாணவனுக்கே அது அது கைகூடும். அப்படி ஜூம் 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 சொல்லிட்டு ரிங் மோதிரம் எடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்மளும் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஞானம். மேலே பார்த்த சரியே கிரியை யோகம் ஆகிய நிலைகளில் ஈசனை வணங்கிய ஒருவர் இறுதியாக எங்கும் நிறைந்த பரபிரம்மே ஈசன் என்பதை தெளியும் நிலையே ஞான மார்க்கம். கோயில்ல இருக்கிறவர் மட்டும்தான் சிவம் கிடையாது, அதுலேயும் சிவன் கோயில்ல இருக்கிறது மட்டும்தான் சிவம் கிடையாது. நவகிரகம் அப்படிங்கிறது அது சனிதான். அப்படி முதல்ல சரியை நிலையில இருக்கிறவனுக்கு சனின்னு ஒரு கிரகம் இருக்கு, அது இதுதான். இது மேற்கு நோக்கி சிவபெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு கருப்பு துணி கட்டணும், அதுக்கு எள்ளு விளக்கு போடணும், எள்ளு உருண்டை வாங்கி வைக்கணும், நவதானியங்கள்ல அதுக்கு நேராக எள்ளு வைக்கணும். இதெல்லாம் ஆரம்ப நிலை மாணவன். உயர்ந்த நிலைக்கு போகும்போது அங்க சனி பகவானா, நவகிரகத்துல இருக்கிற சனி பகவான் எதால செய்யப்பட்டிருக்கு? கல்லால செய்யப்பட்டிருக்கு. கல்லுல எது இருக்கு? சிவபெருமான் இருக்கு. உள்ள இருக்கிற கல்லும் எது? சிவபெருமான். அப்ப இந்த கல்லுலையும் சிவபெருமான். ஆக சனியை பார்க்கிறோமா, சிவசிவா நமச்சிவாய. ராகுவை பார்க்கிறோமா, நமச்சிவாய. கேதுவை பார்க்கிறோமா, நமச்சிவாய. எதை பார்த்தாலும் நமக்கு நமச்சிவாயமாவே தெரியும். அந்த நிலைக்கு நம்ம வருவோம். இப்போ இன்னும் அவ்வளவு தெளிவு வராது. இப்போ போய் நீங்க ஏதாவது கோயில்ல இருந்துக்கிட்டு இது கேது இல்லை, இது சிவன், இது ராகு இல்லை, இது சிவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ முத்தி போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. நமக்கு அடுத்தடுத்த நிலைகள்ல ஞான நிலைக்கு நம்ம வரும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்பர் சுவாமிகள் பாடுறார், எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி. இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ள கூட போகலாம், சர்ச்சுக்குள்ள போயிட்டு இப்படி இப்படி பண்ணிக்கலாம். ஏன் நமச்சிவாய அப்படின்னு சொல்றதுன்னா என்ன தப்பு? இப்படி பண்ணிட்டா அது பெரிய பண்ணக்கூடாத குற்றமா? பண்ணது என்ன பண்ணன்றது முக்கியம் இல்லை, பண்ணும்போது எதை நினைச்சு பண்ணுங்கிறது தான் முக்கியம். எப்படி வச்சுக்கிட்டு நமச்சிவாய நமச்சிவாய எல்லாவோ அக்பர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நம்ம நமச்சிவாய கையை அப்படி வச்சுக்கிட்டு நமச்சிவாய சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னது? மாஸ்குல மட்டும்தான் அப்படி உட்காரணும்னு சொல்றது வஜ்ராசனம்னு பேர். ஆசனத்துல ஒரு வகை அது. அது அப்படி உட்கார்ந்தோம்னா கேஸ் ட்ரபிள் இருக்காது, மூளை நல்லா வேலை செய்யும். முழங்கால
முழங்கால் போட்டு கால் பின்னாடி வச்சு கால் மேலே நம்ம பாதத்து மேலே நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா வஜ்ர ஆசனம், வஜ்ரத்தோட ஆசனம். அது இம்மீடியட்டாக கேஸ் ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன், ஸ்டாமரிங், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிற ஆசனம் அது. அதில் உட்காந்து அவங்க அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நமாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். நம்ம எங்கே அதெல்லாம் பண்ணுறோம்? சரி, ஆக ஞானம் என்பது சரியை கிரியை யோகம் ஆகிய நிலைகளில் ஈசனை வணங்கிய ஒருவர். இது இல்லாமல் அங்கே போக முடியாது. இப்போ இவர் மாணிக்க வாசகர் டைரக்டாக போயிட்டாரு, மாணிக்க வாசகர் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணலைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவரோட மாணிக்க வாசகர் அட்டகத்தை படிக்கும்போது பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீதேற அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாரு முந்தின பிறவிகள்ல. அதனாலதான் இந்த பிறவியில கூப்பிட்டு கொடுத்தார். சரி, ஈசனே குருவாக வந்து உபதேசிப்பார். தீக்கை முறையில் இது நிர்வாண தீக்கை அல்லது ஞான தீக்கை என்று பெயர். சத்தி நிபாதத்தில் இது அதிதீவிரம் என்ற உயர்ந்த நிலையாகும். இந்த வழியை நமக்கு உணர்த்தியவர் சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொண்ட மாணிக்கவாசக பெருமான். இந்த நிலையில குரு சிஷ்ய உறவு, அப்படி இல்லைன்னா தலைவன் தலைவி உறவு, கணவன் மனைவி போன்ற உறவு. புணர்ச்சி 10ன்னு ஒரு 10 பாடல்கள் இருக்கு. எல்லா அருளாளர்களுமே தன்னை ஒரு பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் வைப்பார்கள். அது ஏன் அப்படின்னா, ஆன்மாக்கள் பெண், பதி எப்போதும் ஆண், பசுக்கள் பெண்கள். அது ஆண் பசுவா இருந்தாலும் பெண் பசுவா இருந்தாலும் பசுனாலே பெண். அதனால அப்போ பதிக்கு பசுக்கள் எப்போதும் அடிமை. வீட்டுக்காரர் சொல்றபடிதான் வீட்டுக்காரமா கேட்கணும். இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படியாக பதி பசு பாசம் என்ற முப்பொருள்களின் இயல்பை தெரிந்து சரியை, சிந்தித்து கிரியை, தெளிந்து யோகம், நிட்டை கூடுதல் ஞானம். அதுலேயும் 4 படிநிலை: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்படி செய்கிறவர் தான் முத்தி நிலையை அடைவார். முத்தி என்பது ஏதோ ஒரு ஊர், ஒரு கோள் என்று எண்ண வேண்டாம். முத்தி என்பது இறைவனிடத்தில் ஆன்மாவின் நிலையை குறிப்பது. எந்த அளவுக்கு நம்ம இறைவனை உணர ஆரம்பிச்சிருக்கோம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. வேற்றாகி விண்ணாகி நின்றாய். விண்ணும் நீதான், மற்ற 5 பூதங்கள்ல மற்ற 4, அதான் வேற்றாகி விண்ணாகி. ஒரு பூதத்தை சொல்லிட்டு மற்ற 4 அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப 5 பூதங்களாகவும் நீதான் நிக்கிற அப்படின்னு சொல்ற. பாரினில் 4ஆய் பறந்தாய் போற்றி, நீரினில் 3ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயினில் 2ஆய் திகழ்ந்தாய் போற்றி அப்படின்னு படிக்கிறோமே, அதெல்லாம் இதுல இருக்கு. திருமுறையும் சைவ சித்தாந்தமும் எல்லாம் ஒண்ணுதான். பாடுனா திருமுறை, படிச்சா சைவ சித்தாந்தம். பேசாம இருந்தா சிவம், செயல்பட்டா பார்வதி. சரி, இந்த முத்தி நிலைக்கு போயிட்டான். இப்போ முத்திருச்சு நமக்கு. அந்த முத்தியில ஒரு 4 நிலைகள் இருக்கிறது. அதுல முதல் நிலையை சாலோகம் என்று சொல்கிறோம். நிறைய பேர் குழப்பம் அடைகிறீங்க. சாவை விட்டுருங்க. லோகம்னா உலகம்னா அது ஞாபகம் வச்சுக்கலாம்ல. நிறைய பேருக்கு இந்த முத்தி நிலை ஐயா சாமீபம் இல்ல சாயுச்சியம், சாமீபம், சாலோபம், சாலோபம் 4 வந்துருச்சா? என்ன கேட்குறாங்க? 4 சொல்லிட்டேனா? 4 சொல்லிட்டீங்களா? நீங்க தான் சொல்லணும். கேள்விதான் நான் கேட்க முடியும், பதில் நீங்க தான் சொல்லணும். ஆகிய இது பெரிய குழப்பமா இருக்கு. முதல்ல லோகம், உலகம், அது ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் தேவலோகம் போன்ற பல்வேறு உலகங்களில் இருந்து இறைவனின் தொண்டுகளை செய்து வருவது தொண்டர் உரிமை. ஏன்னா இங்க தொண்டு நிறைய செஞ்சிருக்கிறோம், அதுக்கு உண்டான பலனை இறைவன் நமக்கு கொடுப்பார். அங்க தொண்டு செய்யற மாதிரி இன்னும் நல்ல தொண்டா செய்யற மாதிரி கொடுப்பார். இங்க நம்ம தொண்டு செய்யும் போது சொந்தக்காரன், பக்கத்துல இருக்கிறவங்க, இன்னும் பழைய சிவனடியார்களே நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அங்க யாரும் அப்படி தெரிவிக்க மாட்டாங்க. நம்மளும் நேரடியா சிவபெருமான்ட்டு நம்ம பண்ற வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு இடையூறும் வராது. 6 கோடி மாயா சக்திகள், வேறு மாயைகள் அங்க வேலைக்கு ஆகாது. அப்படி ஒரு உலகத்தை தான் சாலோகம்னு சொல்றோம். சமீபம்னு ஞாபகம் வச்சுங்க. சாமீபம் ஞாபகம் இல்லைன்னா சமீபம், சமீபத்துல நடந்தது, சமீபத்துல இருக்கிறாரு, அவருக்கு சமீபத்துல செல்லக்கூடியவர். சுந்தரமுத்து சுவாமிகள் எப்போதும் சிவபெருமானுக்கு சமீபத்திலேயே இருப்பாரு. மனைவி எப்போதும் கணவனுக்கு சமீபத்திலே இருப்பாங்க. பார்வதி எப்போதும் சிவனுக்கு சமீபத்திலே இருப்பாங்க. அப்ப சமீபம் என்பது ஈசனுக்கு அருகில் இருந்து வாழ்வது. அது அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது யாரு? குழந்தைதான் இருக்கும். அதனால அது புத்திரர் உரிமையை பெறக்கூடிய ஒரு. அடுத்தது ரூபத்தை பெறலாம். ரூபம், இறைவனை போன்றவே ரூபத்தையும் பெறலாம். பொன்னமலம் வந்துட்டாங்க.
ரூபம், ஈசனை போன்ற வடிவத்தையே தாமும் பெற்று வாழ்வது, அதுக்கு பேரு. ஈசன் மாதிரியே உடம்ப நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஃப்ரெண்டா இருந்தா தானே கொடுப்பாங்க. அதனால தோழர் உரிமை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது சாயுச்சியம் என்கின்ற உயர்ந்த நிலை. யுச்சியம்னா உச்சி ஞாபகம் வச்சு, உச்சி நிலைன்னு ஞாபகம் வச்சு. ஏதோ ஞாபகத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, குழு கொடுக்குறேன். அதை வச்சாவது உயர்ந்த நிலை எதுன்னு கேட்டா உயர்ந்த நிலை உச்சியம்னு வருமே, உச்சி உச்சி சாயுச்சியம் அப்படியாவது நீங்க தெரிஞ்சுக்கங்க. சாயுச்சியம் என்றால் மெய்கண்டார் கண்டுபிடித்த அத்துவித நிலை என்று பெயர். அத்துவிதம் ரெண்டு ரெண்டு ஒன்னா இருக்கும், ஒன்று ரெண்டா இருக்கும். ஒன்று ஒன்னாவே இருந்துடாது, ஒன்று ஒன்னாயிடாது, ஒன்று ரெண்டா இருக்கும், ரெண்டும் ஒன்னா இருக்கும். இதுதான் சாயுச்சியம். சரியில் சாயுச்சியம் என்பது ஈசனோடு இரண்டர கலந்த அத்துவித நிலை ஆகும். இந்த சாயுச்சிய நிலையை அடைந்தோருக்கு மீண்டும் பிறவி இல்லை. சரியையில் ஞானம், கிரியையில் ஞானம், யோகத்தில் ஞானம் ஆகியவற்றின் பயன் புவன அதிபதிகளின் அதிகாரங்களை கொண்டு அவர் போலவே வாழ்தல். முதல்ல நம்ம புவனம், அதுக்கு முதல்ல பொருள் தெரிஞ்சுக்கணும். புவனம்னா ஒண்ணு கிடையாது. புவனம்னா இந்த பூமி மட்டும் கிடையாது. இங்கே மனிதர்கள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மனிதர்கள்ல 9 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்ப மீதி பேர்லாம் எங்க இருக்காங்க? அமெரிக்காவில் இருக்கிறாங்களா, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்களா? அப்போ இன்னும் அறிவியல் கண்டுபிடிக்காத போகாத உலகங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்க மலப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரில் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடியின் விரிந்தன. அப்போ இன்னும் நிறைய அண்டங்கள் இருக்கு. தேவர்களுக்குன்னு ஒரு பூமி இருக்கு, அசுரர்களுக்குன்னு ஒரு பூமி இருக்கு. அதை மற்ற மதங்கள்ல அது என்ன சொல்லுவாங்க, சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல 224 அண்டங்கள் நினைக்கிறேன், 224 அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டங்களை ஆளக்கூடிய அதிபதியாக நாம் போகலாம். எவ்வளவு பெரிய போஸ்ட் பாருங்க. அதெல்லாம் சும்மா இங்க நம்ம தெருவில் அடுத்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ல கவுன்சில் மெம்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு அதையே படிச்சுக்கிட்டு அதையே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வார்டு இல்லை, நம்ம ஒன்றியம் கிடையாது, நம்ம மாவட்டம் இல்லை, நம்ம மாநிலம் இல்லை, நம்ம நாடு இல்லை, நம்ம பூமி இல்லை. இதை விட பெரிய உயர்ந்த பூமியை ஆளுகின்ற நம்பர் 1 நம்ம மாறலாம். அந்த பதவிக்கு நம்ம போகலாம் தேவைப்பட்டால். அதுவும் நம்ம சாய்ஸ். இறைவன்ட்ட இது வேண்டாம் சாமி அப்படின்னா சரி வேற என்ன வேணும், திருவடி வேணும் அப்படின்னா அதை கொடுத்துருவார். சரி, இப்படி புவன அதிபதிகளின் அதிகாரங்களை கொண்டு அவர் போலவே நாம் வாழலாம். ஞானத்தில் ஞானம் என்பதின் பயன் சிவபெருமானின் திருவடியில் இரண்டர கலந்து சிவானந்தத்தை அனுபவித்தல். ஆணவமல மறைப்பால் அறிவு மழுங்கி கிடந்த நாம் சாயுச்சியம் என்ற இறைவனோடு இரண்டர கலப்பதுதான் இந்த பிறவியின் அல்லது வாழ்க்கையின் நோக்கம். நோட் பண்ணிக்கங்க. நம்ம எங்க ஆரம்பிச்சோம், ஸ்டோரி எங்க ஆரம்பிச்சது? கேவலம் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஆரம்பிச்சது. அங்க என்னவா இருந்தோம்? மயக்கத்துல இருந்தோம். இப்ப என்ன பண்ண போறோம்? சாயுச்சியம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வர்றோம். இங்க என்ன பண்ண போறோம்? மயக்கத்துல இருக்க போறோம், வேற ஒன்றும் கிடையாது. காலையில யாரோ ஒரு மாணவி சந்தேகம் கேட்டிருந்தாங்க. இப்ப கைலாயத்தை அடைவதற்கு இவ்வளவு முயற்சி செய்யறோம், கைலாயத்தை அடைஞ்சிட்டா அங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டு இது ஒரு கேள்வி. இது மாதிரி தினமும் ஒரு 100 கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. கைலாயத்துல நமக்கு என்ன வேலை? சிவனேன்னு இருக்கணும், அவ்வளவுதான் வேலைன்னு போட்டு அனுப்பிட்டேன். ஒரு வேலையும் கிடையாது, சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான். அப்படித்தானே பதில் சொல்லணும். கேள்வி கேட்கறது கைலாயத்துக்கு நம்ம போயிட்டோம்னா கைலாயத்துல நமக்கு என்ன வேலை? இங்கே வேலை இருக்கு, கைலாயத்துல என்ன வேலை? கைலாயத்துல சிவனேன்னு இருக்க வேண்டியது, சும்மா இருக்க வேண்டியதுதான். சிவானந்தத்தை அப்படியே அந்த ஏதோ சொல்லுவாங்க, மகரந்தத்தை உண்ட வண்டு மயக்கத்துல இருக்கிற மாதிரி நம்மளும் அப்படியே அந்த சிவானந்தத்துல திளைத்து போயிருப்போம். நம்ம அங்கேயும் மயக்கம்தான், இங்கேயும் மயக்கம். இங்கே ஆணவ மலை பிடியில அறிவில்லாத மயக்கம், அங்க அறிவின் உச்சத்தின் மயக்கம். அங்க ஆனந்தம், இங்கே துன்பம். இதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை எங்கேருந்து எங்கே போகுது, இந்த ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போகுது, சென்னை டு நாகர்கோவில் போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இந்த வாழ்க்கை எங்கே போகுது? கேவல நிலையிலிருந்து சாயுச்சிய நிலைக்கு போகுது. இதான் நம்ம பார்த்த பாடம். அதை சுருக்கமாக சமரைஸ் பண்ணுறேன். இதுவரையில் நாம் பார்த்தது
நம் தாயாகிய சக்தியே ந என்ற மறைப்பு சக்தியாகவும், ஐந்தொழில்களில் மறைத்தல் தொழிலை செய்பவளாகவும், வா என்ற அருள் சக்தியாகவும், நமச்சிவாயத்தில் வாவாகவும், ஐந்தொழிலில் அருள்கின்றவளாகவும், அருளல் அப்படிங்கிற பணியை செய்பவளாகவும் செயல்பட்டு நம் தந்தையாகிய ஈசனுடன் நம்மை சேர்க்கிறார். இந்த அம்மாவுக்கு என்ன லைஃப் லாங் அவங்களுக்கு ஒரே ஒரு ஜாப் தான், இந்த பிள்ளைய அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வேற ஒரு வேலையும் கிடையாது. இந்த எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளான வேலை இருக்கு பாருங்க. இந்த பிள்ளை என்றால் உயிர்கள். இந்த பிள்ளைகளை தந்தையிடம் கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய இல்லங்கள்ல அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். சண்டை வந்து 1 வருஷம் 5 வருஷம் பேசாத இந்த பிள்ளை பேசுமா 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 பேசுமான்னு வாயே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க அம்மா. அப்போ இப்போ 5வது மாசம் 10வது மாசத்துல மா பா அப்படின்னு ஏதாவது சொல்லாதா அப்படின்னு வாயே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என் பிள்ளை என்கிட்ட, என் மகன் என்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு. பேசாதா, அம்மான்னு கூப்பிடாதா, ஒரு போன் பண்ணாதா அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இந்த பிள்ளை பண்ணுன்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு நான் அப்படி வளர்த்துருக்க மாட்டேன், அன்னைக்கே கேடோ கெட்டு போகட்டும்னு விட்டுருப்பேன் அப்படின்னு நம்ம இப்ப அழுகிறோம். சிவபெருமான் என்ன நினைப்பார்? இந்த பிள்ளை இப்படியெல்லாம் பஞ்சபுராணம் பாடாது, சைவ சித்தாந்தம் படிக்காது, சிவனை பத்தி தெரியாது, கோயிலுக்கு போகாது, விளக்கு ஏத்தாது, தீக்க வாங்காதுன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நான் கை கழுவி விட்டுருப்பேன், எங்கேயாவது குப்பை தொட்டியில போட்டிருப்பேன், மடி மேல வச்சு வளர்த்தனே, இன்னைக்கு இப்படி பண்ணுதே அப்படின்னு நம்ம அதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்குறோம். சிவபெருமான் மாத்திரை சாப்பிடணும்னா எவ்வளவு மாத்திரை சாப்பிடணும் பாருங்க. இல்ல எனக்காகவே அவர் ஒரு டன் மாத்திரை சாப்பிடணும். இந்த துரைசாமி உருப்படவே மாட்டாங்க, உருப்படவே மாட்டேங்கிறான் அப்படின்னு வருத்தப்பட்டு பல நாள் தூக்கம் வராம தலைவலி வந்துடும் அவர், எனக்கு மட்டுமே. ஆக இறைவனிடம் சிவத்திடம் இந்த சவங்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த அம்மாவுடைய வேலை. முத்தியின் 3 படிகள் ஒன்னொன்னு சம்மரைஸ் பண்றோம். முத்தியை அடைவதற்கான 3 நிலைகள். இதை நிலைன்னு வச்சுக்கலாம், படின்னு வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இருவினை ஒப்புன்னு பார்த்தோம். இருவினை ஒப்புக்கு முன்னாடி விருப்பு வெறுப்பு ஒப்பு, இது நானா சொல்றேன், படியில அது இல்லை. விருப்பு வெறுப்பு சமநிலை வரணும், அப்படின்னத்தான் இருவினையில சமநிலை வருதுன்னு அர்த்தம். இன்பம் வரும்போது நான் ஓகே பரவாயில்லன்னு எடுத்துக்கணும், துன்பம் வரும்போது ஓகே பரவாயில்லன்னு எடுத்துக்கணும்னா எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி இருக்கிறது நாக்கு மூக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதான் இப்போ வரும். அதனால இந்த முத்தியை அடைவதற்கு முதல்ல மல பரிபாகம் நடக்கணும், இருவினை ஒப்பு நடக்கணும். அது ரெண்டும் எல்லாமே பேரலா நடக்கிறது தான். இருவினை ஒப்பு நடக்க நடக்க மலம் பரிபாகம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது மல பரிபாகம் ஆகுதுன்னா சக்தி நிபாதம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆக இது 3ம் சக்தி நிபாதம் முத்தியை அடைவதற்கான எவல்யூஷன் படிநிலைகள், பரிணாம வளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். 3வது சக்தி நிபாதத்தின் 4 நிலைகள். இந்த சக்தி நிபாதம் நடக்க தொடங்குறது, இது ஸ்பீடு தான் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை கிடையாது. ஸ்பீடு எவ்வளோ தூரம் பக்குவமா இருக்கோ அவ்வளோ தூரம் பிடிச்சுக்கும். சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதி தீவிரத்துல இருந்திருக்காருன்னு அர்த்தம். சினிமால எல்லாம் காமிப்பாங்க, தவறா எடுத்துக்காதீங்க. ரொம்ப இந்த வில்லன்ட்ட சண்டை போட்டு ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க, ஹீரோ வரவே மாட்டாரு, வர்ற வழியில அவரை நிறைய ஷூட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு பயங்கரமா பண்ணுவாங்க. கடைசியா அந்த ஹீரோயினும் லாஸ்டா சேருவாங்க, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சேரும்போது அப்படியே வேகமா ஹக் பண்ணிக்குவாங்க. 2 நிமிஷம் அப்படியே ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். அது போல நம்ம சிவபெருமானையும் பார்வதியையும் அப்படி கட்டி பிடிச்சுக்கிறோமா? காலையில 1/2 மணி நேரம் கும்பிட்டா போதும், சாயங்காலம் 1/2 மணி நேரம் கும்பிட்டா போதும், எப்ப பார்த்தாலும் சாமிங்காத அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க தொந்தரவு, அவங்களுக்காக நம்ம அறகுறையான ஒரு வழிபாடு அப்படி இல்ல இருக்கு. ஆக நம்ம சக்தி நிபாதத்துல 4வது நிலைக்கு நம்ம எப்போ போவோம்? இறைவா, வேண்டும் பொருளொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பென்றே, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. எனக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும் சாமி? இதுதான் வேணும். கற்றாவின் மனம் எனக்கு வேண்டும், காதலாக வேண்டும், கசிய வேண்டும், கண்ணீர் மல்க வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும். சக்தி நிபாதத்தின் 4 நிலைகள்: மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். அடுத்ததாக நம்மளுடைய
படிநிலைகளை சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தாய்மானவர் அரும்பு, மலர், காய், கனின்னு ஒரு ஓமை சொல்லியிருக்கிறாரு. நால்வர் பெருமக்கள் காட்டியது, திருநாவுக்கரசர் வாழ்ந்து காட்டியது தாச மார்க்கம். இறைவனுக்கு நான் என்றும் அடிமை, உயிர்கள் அடிமைங்கிறத காட்டுறாரு. அதனால அவருடைய பாடல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அடியேன் 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 அடிமை 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 அடிமை, இதே மாதிரி டோன்ல தான் அது இருக்கும். எந்த பதிகத்தை நாவுக்கரசரோட பதிகத்தை படிச்சாலும் நான் உனக்கு அடிமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்த கருத்து தான் வெளியில வந்துகிட்டே இருக்கும். இந்த நிலையில நம்ம இந்த நிலையெல்லாம் தாண்டி போகணும். ஸ்கூல்ல படிக்கணும், காலேஜில் படிக்கணும், பிஜி படிக்கணும், முனைவர் ஆகணும். அப்பதான் சாமி நீ முனைவர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் ஸ்கூல் டீச்சரா வர்றார். ஸ்கூல் டீச்சரா வர்றதுனால அவருக்கு அறிவு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கோம். திருநாவுக்கரசர் என்ன சைவ சித்தாந்தமா படிச்சாரு? அவரு முத்திக்கு போகலையா? உனக்கு இதை யாராவது சொன்னாங்கன்னா காரி துப்பிடலாம். திருநாவுக்கரசருக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? திருநாவுக்கரசர் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு உனக்கு தெரியுமா? நீயா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு இவரு ஏற்கனவே இந்த லெவல்ல தான் இருந்தாரு, அதனால இந்த லெவலுக்கு தான் போகும். உனக்கு என்ன தெரியும்? திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார். அவர் ஏன் இங்க வந்தாரு? உங்களுக்கு எனக்கும் பதிகம் பாட வந்தாரு. வேற என்ன பண்ணாரு? திருஞான சம்பந்தர் எதுக்கு வந்தாரு? கோவில் கட்டவா வந்தாரு? பதிகம் பாட வந்தார். சுந்தரமூர்த்தி சாமிகள் எதுக்கு வந்தாரு? பதிகம் பாட வந்தார். மாணிக்கவாசகர் எதுக்கு வந்தாரு? பதிகம் பாட வந்தார். இப்படி பதிகம் பாடுறதுக்குன்னே பதிகங்களை பாடி போயிட்டாங்க. அந்த பதிகத்தை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. 5 பாட்டு 1.5 நிமிஷத்துல படிக்கலாம். 1.5 மினிட் காலையில சிவபெருமானுக்காக 5 பாடல்களை பாட முடியலைன்னா நம்மளை விட ஒரு நன்றி கெட்ட ஜென்மங்கள் வேற எதுவாக இருக்க முடியும்? இத்தனை அருளாளர்களையும் அனுப்பி 18,000 பாட்டை கொடுத்து 12ஆவது பாடுன்னு சொல்லி அதுல பஞ்சம் போனா இந்த 5ஆவது படி பஞ்சம் மாதிரி 5ஆவது படின்னு சொல்ல அதையும் படிக்கல. நான் நேற்று ஃபுல்லா பஞ்சபுராணம் பாடவில்லை, ஆகையால் எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா என்று ஐயா தெளிவுபடுத்தவும். இது எனக்கு ஒரு சந்தேகம். இறைவா, நால்வர் பெருமக்கள் நமக்கு காட்டிய நெறி, அவங்களை நம்ம அளவிடக்கூடாது. நாவுக்கரசர் தாச மார்க்கம் என்பதை காட்டினார். இறைவன் எஜமான், உயிர்கள் அடிமை, என்றும் அவனுக்கு பணி செய்ய வேண்டும், பணி செய்ய வேண்டும், அவனுக்கும் அவனுடைய அடியாருக்கும் பணி செய்ய வேண்டும். பணி இப்ப நான் கூட என்னை நன்றாக, திருமூலர் சொல்ற மாதிரி, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, இது திருமூலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ்னு நான் சொல்ல முடியாது. தன்னை நன்றாக திருப்பணி செய்யுமாறே, என்னை நன்றாக இறைவன் படைத்தான். என்ன குறை கொடுத்திருக்காரு? படிப்புல உயர்ந்த படிப்பு கொடுத்திருக்காரு, என்ன பதவியில உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறாரு, பட்டத்துல உயர்ந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, அறிவை கொடுத்திருக்கிறாரு, திருநீர் கொடுத்திருக்கிறாரு, உருத்திராக்கம் கொடுத்திருக்கிறாரு, நமச்சிவாயம் கொடுத்திருக்கிறாரு, திருமுறைகள் கொடுத்திருக்கிறாரு, சைவ சித்தாந்தம் கொடுத்திருக்கிறாரு, அடியார் திருக்கூட்டம் கொடுத்திருக்கு. என்ன கொடுக்கல? என்ன கொடுக்கல? ஒரு செப்பல் ஒண்ணு நல்ல செப்பலா கொடுக்கல. அதனால எனக்கு சிவபெருமான் மேல கோபம். இப்படியா இருக்கிறது? நம்ம செய்த கருணையை கணக்கு போட்டோம்னா நம்ம கணக்கு போடுறதுக்கே அந்த வாழ்க்கை பத்தாது. ஒரு நால்வர் பெருமக்கள் நால்வரும் ஒரு மார்க்கத்தை நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி என்று. அடுத்தது 3 வகையான தீக்கைகள் நம்ம படிச்சிருக்கோம். முதல்ல சமய தீக்கை. அவசியம் அனைவரும் சமய தீக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்கள், பெண்கள், எந்த நிலையில் இருக்கின்றவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். குடும்ப பெண்களும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் செட்டில் பண்ணிட்டு பேரனுக்கெல்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் சரியே எடுக்கிறேன் அப்படின்னா கடல்ல அலை ஓஞ்ச பின்னாடி குளிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். கடல் அலை ஓயறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இந்த வாழ்க்கையே இவ்வளவு தூரம் அதாவது மோசமான வாழ்க்கையை வீணாக்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அயோக்கியம் கெட்டு போறதுல ஒன்றும் தவறு கிடையாது. நல்லா படிக்கிற பிள்ளை வேலைக்கு போகாம இருந்தாதான் நம்ம வருத்தப்படணும். அது போல இந்த வாழ்க்கையில சிவம் என்ற ஒன்று தெரிந்த பிறகும் தீக்கையை எடுக்காம செத்து போயிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் லைஃப். சிவம் தெரியாத வாழ்க்கையில தீக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல. சிவம் தெரிஞ்ச வாழ்க்கையில ஒரு தீக்கை, சமய தீக்கையாவது அவசியம் எல்லோரும் எடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது விசேட தீக்கை. யாருக்காவது அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா
பல பிறவி தவங்கள் நிறைய செஞ்சிருந்தாங்க. நான் சாந்தி வரதராஜன் மாதிரி விசேட தீக்கை நிறைய பேர். நான் சும்மா அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மாவை சொல்றாரு, நீ சொல்லலன்னு யாருன்னு நினைக்காதீங்க. இவங்க போன வாரம் எடுத்ததுனால ஞாபகம் இருக்கு. விசேட தீக்கை அல்லது சிவ தீக்கை, நிர்வாண தீக்கை, ஞான தீக்கை, அப்படி படிமுறைகள் மேலே ஏறிக்கிட்டே போகலாம். இறைவனை வழிபடும் முறைகள்ல புற வழிபாடுன்னு சொல்றத உருவ வழிபாடுன்னு சொல்றோம். அக வழிபாடு அப்படிங்கிறத அருவ வழிபாடு. இறைவனை வந்து உள்ளுக்குள்ள இப்ப நான் அபிஷேகம் பண்றேன்னு கூட நினைக்க வேண்டியதில்லை. அபிஷேகம் நடந்துகிட்டு தானே இருக்கு, உயிர் இருந்துகிட்டு இருக்கு, மூளை வேலை செய்யுது, கை கால் நகருதுன்னாலே இறைவனுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குன்னு தான். அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கும் போது நம்ம உடம்பு எப்படி அசையும்? நம்ம மூக்கு எப்படி அசையும்? வாய் எப்படி அசையும்? அணுவே அசையாது. எந்த அணுவும் அசையாது.